அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் நினைத்ததை நம்மால் செய்ய முடிந்தால் அதற்கு காரணம் நாம் செய்த புண்ணியங்கள் மட்டுமே. திரும்பவும் சொல்றேன், நாம் எது ஒன்று நினைக்கிறோம், இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி நமக்கு அமையணும் அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நடந்தால் அதற்கு அடிப்படை காரணமே நாம் ஏற்கனவே செய்த புண்ணியங்கள் மட்டும்தான். வெரி கிளியர், அதுல நோ டவுட் அபவுட் இட். அதுக்கு ஆப்போசிட் அது வேண்டாம். ஏன்னா எப்போதுமே நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும், நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே கேட்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி மைண்ட் செட் ஆகும். அதனால பாசிட்டிவா சொல்லும்போது நாம் எதை நினைக்கிறோமோ அதை நம்மால் செய்ய முடிந்தால் அதற்கு அடிப்படை காரணம் நாம் செய்த புண்ணியங்கள். இதை சொல்லும்பொழுது ஒரு ஸ்டோரியோட கோரிலேட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கார். 10 மணிக்கு ஆஃபீஸ் அர்ஜென்ட்டாக போகணும். கிளம்பிட்டு இருக்கும்பொழுது பயங்கரமாக வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏற்றவில் ஒரு லாரி பயங்கரமாக வருது. அட்டாக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் வரும்பொழுது டக்குன்னு பார்த்தாக்க இவரை அப்படியே ஒரு தூக்கி பக்கத்தில் நிறுத்தின மாதிரி யாரோ ஒருத்தர் நிறுத்தின மாதிரி இருந்தது. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம். ஏன்னா நேருக்கு நேராக வருது, திரும்பி கூட போக முடியல, ஆனால் எதுவுமே பண்ணல, டக்குன்னு ஓரமாக நவுத்தி வச்சிருக்கான். நவுத்தி வச்சோன்னு திரும்பி பார்த்தாரு, யாரா நம்ம தூக்கி வச்ச மாதிரி இருந்தே அப்படின்னு பக்கத்துல கடவுள் அப்படியே கருணை காட்டுறார். கருணை காட்டினோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. தேங்க்யூ மை லார்ட் அப்படின்னு அப்படி ஆசீர்வாதம் பண்ணி நன்றி அப்படின்னு இருக்கார். உடனே வண்டி எடுத்துட்டு திரும்ப வேகமாக போயிட்டு இருக்காரு, ஆஃபீஸ் சீக்கிரம் போகணுன்ட்டு. அதே மாதிரி எதிர்த்தாப்புல 2 மாடு பயங்கரமா ஓடிட்டு வருது. இவர் ஃபாஸ்டா போறதுனால பிரேக் போட்டு நிறுத்த முடியாது, ரைட்ல போக முடியாது, லெஃப்ட்லயும் முடியாது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதை கண்டிப்பா முட்டும். அந்த ரேஞ்சில் இருக்கும்போது என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த செகண்ட் கிட்ட வந்தோன்னு பார்த்தா அந்த 2 மாடும் டக்குன்னு நினைச்சு அப்படி யூ டர்ன் போட்டு திரும்பி போகுது. திரும்பவும் ஒரு ஆச்சரியம், என்னது இது அவர் வேலையா தான் இருக்கும்னு சுத்தி முத்தியும் பாக்குறாரு. அதே மாதிரி பார்த்தா கடவுள் அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்றார். ரொம்ப சந்தோஷம். ஓ தேங்க்யூ மை லார்ட். திரும்ப வண்டி எடுத்துட்டு போறாரு. திரும்ப எடுத்துட்டு வேகமா போகும்போது பார்த்தா ஒரு பெரிய டிரைனேஜ். இவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா டிரைனேஜுக்குள்ள மாட்டினார்னா உள்ள விழுந்துருவார். கரெக்டா அந்த இடத்துல இவர் அறியாமலே வண்டி நின்றுடுது. என்னடா வண்டி நிற்கும் பார்த்தா கொஞ்சம் தூரத்துல டிரைனேஜ். அப்புறம் திரும்பி பார்க்குறாரு, திரும்பவும் கடவுள் எத்தனை தடவை காப்பாத்துற கடவுளே அப்படி திரும்பவும் கும்பிடுறாரு. கும்பிட்டு வண்டியை ரிட்டர்ன் போட்டு வேகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல்ல நிக்கிறார். சிக்னல்ல நின்ன உடனே நிக்கிறாரு. அவர் என்னன்னு தெரியல, திரும்ப அப்படியே வண்டியை பின்னாடியே தள்ளிக்கிட்டே வர்றாரு. தள்ளிட்டு வந்தோடனே கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா சிக்னல் ஓரத்துல இருக்க ஒரு மரம் கிளை முறிஞ்சு டக்குன்னு விழுது, பெரிய கிளை. கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தாருன்னா அவர் தலையில விழுந்திருக்கும், அடிபட்டிருக்கும். சேஃப் ஆயிட்டார். இந்த தடவை திரும்ப கடவுள் தேங்க்ஸ் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறார். இவர் காண்டாயி அவர் முறைக்கு பார்த்துட்டு இருக்கிறார். உடனே கடவுள் எதிர்பார்க்கிறார், ரொம்ப ஓவரா தான் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோமோ, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு. உடனே எஸ்கியூஸ் மீ காட், ப்ளீஸ் கம் ஹியர், கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னா. வந்த உடனே ஒரு டவுட் எல்லாம் என்ன, ஒரே நேரத்துல இத்தனை தடவை காப்பாத்திருக்க, கல்யாணம் பண்ணும்போது ஏன் காப்பாத்த விட்டுட்டேன்னு. கல்யாணம் பண்ணும்போது எங்க போயிருந்தீங்க அப்படின்னு. உடனே கடவுள் சொன்னாரா, சாரி அப்ப நான் டியூட்டில இல்லைன்னா. நீங்க டியூட்டில இல்லாம அப்ப யாரு டியூட்டில பார்த்தது அப்படின்னு அவர் சொன்னாரு. ராகு, கேது, சனி பகவான் இவாள்லாம் சேர்ந்துதான் அப்ப டியூட்டில இருந்தாங்க. நினைச்சேன் அப்பவே இவன் இங்கதான் டியூட்டி பார்த்துருப்பாங்கன்னு. ஏன் நீங்க அப்ப டியூட்டி பார்க்காம அவங்க கிட்ட மாத்தி விட்டீங்க அப்படின்னு. நான் மாத்தி விடல. அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நடக்கும். நீங்க செஞ்ச பாவ புண்ணியம் தான். அதுல முக்கியமா சனி பகவானுடைய இந்த கர்மா தேரிப்படி நடக்கிறதுல ஒருவருக்கு நல்லது கெட்டது இது நடக்குது அப்படின்னாக்க, நல்லது அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்றது கம்மி பர்சன்டேஜ், கஷ்டம் அப்படிங்கிறது அதிகம். அப்போ இந்த கஷ்டம் பர்டிகுலரா கெட்டது முடியல அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் அதிகமா ஒருத்தருக்கு அனுபவிக்கிறாங்கன்னா அதை கொடுக்கறதுல முதலிடத்துல இருக்கிறது
கண்டிப்பா அது சனி பகவான். 9 கிரகங்கள்ல மிகப்பெரிய இந்த விஷயத்தை செய்யறது அது. அதனாலதான் நம்ம அந்த கர்மிக் போர்டுல நன்றி சொல்லும் பொழுது குணப்படுத்தும் தேவதைகளுக்கு நன்றி அப்படின்னா அவங்க தான் ஹீலிங் பண்றவங்க உடம்புல. நம்ம என்னதான் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டாலும் அதை தாண்டி நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்மை குணப்படுத்துவது அந்த தேவதைகள். அந்த குணப்படுத்தும் தேவதைகளுக்கு நன்றி. அதே மாதிரி படிக்கின்ற பொழுது நமக்கு என்னதான் படத்தாலும் சில முக்கியமானது இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும், இல்லாம இருக்கும். அதை கரெக்டா நமக்கு தேவையானதை வழிநடத்தி கூட்டு போறது அது வந்து ஆசிரிய தேவதைகள். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் கர்ம போர்டுல இருக்குது. அதுல பர்டிகுலரா உயர்கர்ம வாரியம் அப்படின்னு ஒரு போர்டு. உயர்கர்ம வாரியம். அந்த உயர்கர்ம வாரியத்துல முக்கியமா சனி பகவான் தான் இருப்பாங்க. அந்த போர்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க ஒருத்தங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் அப்படின்னு வரிசையா எழுதுனீங்க அப்படின்னா, பிடிக்காதவர்கள் அப்படின்னு வரிசையா எழுதுறீங்க அப்படின்னா, இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் ஒருத்தருடைய லைஃப் சர்க்கிள் அமையும், உறவுகள் அமையும். உறவுகள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி குழந்தைகளாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் எல்லாருமே இந்த உறவுகள் எப்படி அமையுதுன்னா உயர்கர்ம வாரியம். அதுல நாம யார் மேல கோபமா இருக்குமோ வெறுப்பா இருக்குமோ அது எல்லாமே ஆப்போசிட்டா வரும். அந்த மாதிரி அதனாலதான் யார் மீதும் கோபமாக இருக்காதீர்கள், வெறுப்பாக இருக்காதீர்கள். இப்ப வேணா நம்ம சொல்ற காரண காரியங்கள் கரெக்டா இருக்கும். அப்படி பண்ணிட்டானே இப்படி அது நியாயமா இருக்கும். ஆனால் ஏற்கனவே செஞ்சதுதான் நமக்கு வருது. அப்படிங்கிறதுனால அதை மன்னிக்கின்ற பொழுது அடுத்ததாவது நமக்கு வந்து சுத்தி வர்றவன இல்ல வீட்டுக்கு வர்றதா நல்லவங்களா வருவாங்க. அப்போ வந்து நாம யார் மீதும் கோபமாக இருக்கக்கூடாது, அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்பதான் இது வந்து விளக்கிட்டு அந்த காட் சொல்றாரு, அப்போ நீங்க செய்த பாவத்தின் புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு 100 மடங்கு ஒரு பாவம் செஞ்சிருந்தா அதை குறைச்சி அந்த பாவத்தை கழித்து அந்த பாவத்திலிருந்து ஒருத்தரை விடுதலை அடை செய்யக்கூடிய முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல முக்கியமான கிரகம் சனி கிரகம். அது சனி பகவான் அப்படின்னு சொல்றது. சனி பகவானுடைய டியூட்டிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி டியூட்டி, எக்ஸலண்ட் டியூட்டி. அப்போ அவர் சொன்னாரு அந்த மாதிரி இருந்ததுனாலதான் அவரு உங்களுக்கு அந்த மேரேஜ் டயத்துல அவர் இருந்தாரு. அதன் பிறகு நீங்க செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில தான் நான் வந்தேன் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்றாரு. எதற்காக அதை சொல்றேன்னா, இத திரும்பவும் ஏற்கனவே சொல்றத ஃபர்ஸ்ட் அந்த கோட்டை ரிப்பீட் பண்றேன். நாம் நினைத்ததை நம்மால் செய்ய முடிந்தால் அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே செய்த புண்ணியங்கள் மட்டும்தான். திருப்பி போடுறேன்னா, நாம் நினைத்ததை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு நாம் செய்த பாவங்கள் மட்டுமே. பாவங்கள் அப்படிங்கிறது வெரி கிளியர். ஒருவேளை யாராவது டைம் கிடைச்சி உங்களுக்கு பைபிளோ குரானோ எடுத்து படிக்கிறதா இருந்தா இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிற வர்ற கோட்ஸ் தனியா எடுத்துட்டு பாவ புண்ணியங்கள் அப்படிங்கறது அவங்க வந்து கர்மா அப்படின்னு டைரக்டா சொல்லாம சொல்லப்பட்டது. அப்ப பாவ புண்ணியங்கிறத மட்டும் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா நீங்க பைபிள் முழுவதும் அப்படியே கொட்டி கிடக்கும். அப்படியே பைபிள் முழுவதும் நான் கோட்ஸ் எடுத்திருக்கேன், நிறைய இடத்துல திரும்பி போட்டிருக்கேன். பட் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. பைபிள்ல அவர் ஜீசஸ் வந்து ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது குணப்படுத்த ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச 6ல இருந்து 9 பேர் கிட்டத்தட்ட ஒரு ஹீலிங் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, முடமானவனே எழுந்து நடன்றார். இப்போ ஒருத்தனை ஹீல் பண்ணணும்னா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது மட்டும்தான் அது சரியாகுது. அப்படியே திருப்பி போட்டா ஒரு பிரச்சனை வருது அல்லது நோய் வருதுன்னா அதுக்கு காரணம் பாவம் தான். இதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. கருத்துமே மாற்று கருத்தல். எல்லா மதங்களும் வெறி தெளிவா சொல்றது பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் தான். அப்போ ஏற்கனவே நம்ம சொன்னது எது எப்படியாக இருந்தாலும் நாம வந்து வேலை அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசணும். அதுல முக்கியமாக ஐ ரியலி தேங்க் டு பவானி செந்தில் மேடம். உடனே நேற்றுக்கு எனக்கு அதுல லைவ்லயும் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி யாருக்காவது வேலை வேணும் அப்படின்னா அப்போலோ ஃபார்மசிட்டியில் ரிலவெண்ட்டான வேலை ஏதாவது இருந்தால் நல்லா ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இடையில பேச முடியல அவங்க கிட்ட. இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க யாருக்காவது ஏதாவது வேலை வேணும்னா நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 பேர் யார்கிட்டன்னு கேட்கல, இது அவங்கள சொல்லியிருந்தாங்க. இது பண்ண முடியும். இது நம்ம குழுவில் இருப்பவர்கள், லைவ்ல வரக்கூடியவர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்ல முடியும். இந்த பணியை நான் ஏற்கனவே என்னுடைய அப்பா மறைந்த போது அப்பாவோட பேர்ல வந்து அறக்கட்டளையில பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ல ஃப்ரீ சீட்ஸ் வாங்கி கொடுக்கறது. அதன் பிறகு இந்த வேலை வாய்ப்புக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துருந்தேன். அப்போ ஏறத்தாழ 36 பேர் கிட்டத்தட்ட நேஷனல் இன்டர்நேஷனல் சிஇஓ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்களோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி எந்த இடத்துல இருந்தாலும் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம்
எந்த வேலையாவது வாங்கி கொடுத்துருவோம். ஆனா அவங்க கேட்குற சம்பளம் பர்டிகுலர் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். பட் இந்த வேலையை நான் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வேலையில பிரச்சனை வந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன ஊருக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து நமக்கே இந்த பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அப்போ சொன்னாரு, உங்களுடைய வேலை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது இல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி, உங்களுடைய பணி அது இல்லை, அதனால இந்த இஷ்யூ வருது அப்படிங்கிறதுனால அதை கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருந்தேன். ஸோ திரும்பவும் நேற்று டாக்டர்கிட்ட பேசினேன். பட் நம்ம வகுப்புல வர்றாங்க, கர்மா தியரி கற்றுக்கொண்டக்கூடியவர்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் இங்கே இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு குறைந்தபட்சம் நம்ம வந்து அவங்க என்ன அடிப்படையில ஒரு விஷயத்தை ஆன்மீகத்தில் யார் வந்து முழுமையாக ஈடுபாட்டோடு ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய அடிப்படை தேவை பூர்த்தி செய்தால் மட்டுமே மனம் ஒன்றி அதில் செயல்பட முடியும். அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம வந்து செய்யணுமே அப்படின்னா சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கான கைட்லைன்ஸ் சார் கொடுத்த பிறகு அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். எனவே பவானி செந்தில் மேடமுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து இது மாதிரி வேலை வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணால் பண்ண முடியும். சாரோட கைடன்ஸுக்கு பிறகு நம்ம அதை செய்யலாம். அண்டு பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் அல்லது தேவைகளுக்காக வேண்டுறோம் அப்படின்னாக்க காமனாக நிறைய சார் மன்னிப்பு கேட்குற விஷயத்த நிறைய சொல்லுவோம். ஏகப்பட்டது சொல்லியிருக்கிறதா 35 கிட்டத்தட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ பர்டிகுலரா நம்முடைய தேவை, அடிப்படை தேவை, பொருளாதார தேவை அப்படிங்கும் பொழுது இதை எப்படி சரி செய்துக்கலாம், அதுக்கான முதல்ல மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரெண்டு வெரி கிளியர், ரெண்டு விஷயத்தை மட்டும் வெரி கிளியர். நாம் செய்த பாவ புண்ணியம் நமக்கு பாசிட்டிவா நடக்கும்போது அதை பெருசா திங்க் பண்றதில்ல, நெகட்டிவா நடக்குது நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ செய்த பாவம் தான், அது வந்து டவுட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், பாவத்துக்கு முதல் ஃபர்ஸ்ட் விஷயம்னா அக்செப்டன்ஸ். முதல்ல அதை எப்போதும் மனப்பூர்வம், ஏன் மனப்பூர்வமாக இருக்குன்னு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன்னா, அஸ் பர் சயின்ஸ் கான்சியஸ் சப்கான்சியஸ். கான்சியஸ்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரோவர்ஷியல் இருக்குது அப்படின்னாக்கா ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்ற கான்ட்ரோவர்ஷியல்னா இப்படி பெனிட்ரேட் ஆகுது இல்லையா. அப்போ கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு கான்ட்ரோவர்ஷியல் இருந்தா அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகாது. அதனால தான் நம்ம வந்து அக்செப்டன்ஸை ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். இப்போ ஒரு வேலை இல்லை, பொருளாதார பிரச்சனைனா அப்போ மனப்பூர்வமாக அதை நம்ம ஏற்றுக்கணும். சரி ஏதோ செய்த நம் இது வெரி கிளியர், இந்த ஸ்டேட்மெண்ட்டு வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி கிளியர். நாம் செஞ்ச பாவம் தான் நமக்கு இதுக்கு வந்திருக்கு, இதை நான் ஏற்றுக்கிறேன். இதிலிருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிறோம். அதுக்கு ஏன் அப்படி செஞ்சுட்டேன்னு ஒருத்தவங்க சூனியம் வச்சுட்டானா, அப்படி பண்ணிட்டானா, இப்படி பண்ணிட்டானா, அந்த மாதிரிலாம் யோசிக்கவே தேவையில்லை. பட் வெரி கிளியரா நாம தான் இதுக்கு காரணம், என்ன பண்ற அதை ஏத்துக்கிறது தான் கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அடுத்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள என்ட்ரி ஆக முடியும். அப்படி அதை ஏற்றுக்கொள்கின்ற அக்செப்டன்ஸ். அதன் பிறகு ஒரு ப்ரேயர், நிறைய ப்ரேயர் இருக்கு. காமனா ஒரு ப்ரேயர் வச்சுக்கிறத நான் ஃபாலோ பண்றது, இறைவா நானும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் உறவினர்களும் முன்னோர்களும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளுங்கள். எனக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் முன்னோர்களுக்கும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்க தேவையான பிராணசக்தியை கொடுங்கள். அந்த சக்தி இருந்தாக்க எல்லாமே செய்ய முடியும். இது காமன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஒருவேளை நாம செய்த பாவமாக இருக்கலாம், அல்லது முன்னோர்கள் செய்த பாவம் இருக்கலாம், நம்ம குடும்ப உறவில் வந்தவர்களுடைய செய்த பாவமாக இருக்கலாம். அப்ப எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு காமனா ஒரு மன்னிப்பு மனப்பூர்வமா கேட்டாக்க பர்டிகுலருங்கிறதே தேவைப்படல, மனமுருக மன்னிப்பு கேட்டாலே முடிஞ்சுது. அப்போ காமனா இது அது மாதிரி எல்லாத்துக்கும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறத கேட்டுட்டு கடைசியில வந்து எனக்கு இந்த வேலை வேணும், அல்லது இவ்வளவு சம்பளம் கிடைக்கிற எனக்கு வேலை வேணும், அல்லது கடன், எப்பயுமே கடன் நெகட்டிவ் வார்த்தை பயன்படுத்தும், எனக்கு செல்வ செழிப்பு வேணும், குறைந்தபட்சம் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடியது இருக்கும், அதற்கான எனக்கு சக்தியை கொடுங்க, அதுக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிறத மனமுருக எர்லி மார்னிங்ல நீங்க கேட்குறீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்ல 100 நாளுக்கு முன்னாடி இது எல்லாமே சயின்டிஃபிக்காவே நான் பேசியிருக்கிறேன். எப்படி வந்து நம்ம கேட்கறது வந்து, அதாவது நம்மளுடைய எண்ண பதிவுகள் மூளையில் எப்படி பதிவாகுதுன்னா நியூரானாக பதிவு. இப்போ நம்ம பேசுகிறோம் இருக்கிறோம், ஸ்மெல் இருக்குது, மல்லிகை போனால் மனம் நமக்கு கேட்ட உடனே வருது, அல்வானா ஸ்வீட் அப்படியே எச்சு வருது, இது எல்லாமே மூளைக்குள் எப்படி பதிவு, நியூரான்களாக பதிகிறது, நியூரான்களாக அந்த வைப்ரேஷனாக பதிகிறது. என்னெல்லாம் ஒரு டாட்ல வைப்ரேட்டர் நம்ம அந்த திங்க் பண்ணும்போது அந்த வைப்ரேட்டிங்ல இயங்கும் போது அதை பற்றியான நினைவுகள் வந்துடும். அப்போ எல்லாமே பதிவுகள் என்பது வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, எனர்ஜி, இந்த 3 பேட்டர்ல தான் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்றது இதுல வந்து ஹை ஃப்ரீக்குவன்சியா இருக்கிறதுங்கிறது எப்போதுமே அன்போடு இருக்கிறது, நன்றி உணர்வோடு இருக்கிறது, மன்னிப்பு செய்யறது. இப்பெல்லாம் இல்லை ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்கும் பொழுது டெஃபினட்டா ஆட்டோமேட்டிக்கா
உங்களுடைய எண்ணம் இந்த ஹை ஃப்ரீக்வன்சில போகும்பொழுது அடுத்த தாட் நீங்க எதிர்பார்க்கக்கூடியது உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே பாசிட்டிவா தான் வரும். ஸோ அடுத்தது நீ உங்களுக்கு நடக்கக்கூடியதும் பாசிட்டிவ். அதனால எந்த சூழ்நிலையிலையும் பாசிட்டிவாக இருக்கணும். தாட்டை வந்து பாசிட்டிவா வச்சாலே பாசிட்டிவா கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறது. அப்போ அந்த வேலை அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரேயர் பண்ணும்பொழுது மற்றவர்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, எவ்வளோ கொடுத்தாலும் சரி. யாரோ ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா, ஃபாரின் போயிருக்காங்க, பெரிய வேலையில் இருந்தாங்கன்னா, எந்த செய்தி உங்களுக்கு வருதோ அதை உடனே நீங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்துங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொல்றீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது ரெக்கார்ட் பதியும். சில பேர் பார்த்தாங்கன்னா, அவன் என்ன இப்படி இருந்தான் அப்படி இருந்தான் பார்த்தா இப்போ இன்னும் பெரிய ஆளாக போயிட்டாங்க, வேற ஃபாரின் போயிட்டாங்க, வீடு கட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள யார் கோவமா அவங்கள பற்றி இன்டைரக்டா நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருதோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் அவங்க வீட்டில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதிரி செய்திகள் நடக்காது. அப்போ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நல்ல செய்தி உங்களுக்கு வருதுன்னா நல்லா இருக்கட்டும், அவங்க இதை விட நல்லா இருக்கணும். அதே மாதிரி சாதாரண ஒரு கடையில் இது நீங்க 48 days இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்க பர்டிகுலராக செஞ்சு பாருங்க. 48 நாட்கள் எழுதி வச்சு, ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஃபாலோ பண்றீங்களான்னு தெரியல. அந்த 3 கோரிக்கை இது வேணும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஃபாலோ பண்ணுங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், காய்கறி வாங்குறதா இருந்தாலும் ஏதாவது கடன் திருப்பி கொடுக்கறதும், நீங்க உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளாதாரம் ஒன்று வெளியில போகுது, ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா அப்ப அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு செகண்ட் வந்து யார்கிட்ட கொடுக்குறீங்களோ இல்லை கடைக்காரன்கிட்ட கொடுத்தாலும் சரி. நேற்று ஒருத்தர் கவுன்சிலிங் வந்திருந்தப்போ அவர் ஃபினான்ஷியர் பேசும்போது இதெல்லாம் பேசும்போது அவர் கரெக்டாக சொன்னார். எந்த நட்சத்திரத்தில் பணம் கொடுக்கணும், எந்த நட்சத்திரத்தில் பணம் கொடுத்தா வரும், எப்போ கொடுத்தா வரல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே இருக்கிறாரு. அது ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் அடுத்தடுத்து ஏன் இந்த டைமில் வரலன்னும் போது அது ஃபுல்லாக ரிசர்ச்சாகவே சொல்கிறார், அனுபவம் அது. அப்போ சொல்லும்போது அவர் கடைசியில் சொல்றாருன்னா, அவர் கடனை வாங்கினாங்க திருப்பி கொடுக்கும்போது அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சு சொல்லுவார்னா, இந்த பணம் பல மடங்காக பெருகி அவர்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் வேற டேர்ம்ல வந்து பண்றாரு. பட் இந்த வார்த்தையை மனதுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். யாரு கொடுக்கணும், உங்ககிட்ட இருந்து ₹1 வெளியில போகுது, இல்ல ஏதோ ஒரு பொருளா கொடுக்குறீங்க அப்படின்னா, பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த இது ₹100 கொடுக்குறீங்கன்னா இந்த பணம் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பல மடங்காக பெருக வேண்டும், அவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதை வந்து காமனா வச்சுட்டீங்கன்னா நான் அதை பண்ணுவேன். டாக்டர் சொன்ன பிறகு நிறைய புக்ஸ் ரெஃபரன்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஃபினான்ஷியல் ஆட்டிடியூட், அந்த ப்ரமோஷன்ஸ், அந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸில் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் அது ரொம்ப எளிமையானது தான். வார்த்தைகள்ங்கிறது வார்த்தையே வாழ்க்கையாகிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே அமைகிறது, மாறுகிறது. அப்போ அந்த தாட்டுங்கிறது பொருளாதாரத்தில் பர்டிகுலராக எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்துங்க. யாருக்கா ₹1 கொடுத்தாலும் இவர்களுக்கு பல மடங்காக பெரிய மகிழ்ச்சியா இருக்கணும். சிம்பிள். அதை நினைச்சிட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், டக்குன்னு வராது. ஒரு ஒரு மாசம் கிட்டத்தட்ட இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களை அறியாமலே அந்த வார்த்தை வந்துடும். யாரு கொடுத்தாலுமே ஒரு ஒரு செகண்ட் அப்படி வந்துடும். அப்படி கொடுக்கறது அந்த போகும்போது ஒரு செகண்ட் நிறுத்தி கொடுக்கறது அப்படிங்கும்போது அந்த வார்த்தைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனதில் பதியும். அப்போ கொடுக்கும்போது திரும்பவும் ஞாபகப்படுத்திங்க, யாருக்கு எப்போ எது கொடுத்தாலுமே, இல்லை குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுத்தா கூட இது இந்த குழந்தைக்கு இது போன்ற மகிழ்ச்சியான பொருள் நிறைய கிடைக்கணும், வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க வார்த்தை இது சொல்லிட்டீங்கனாலே ஒரு மாதம் கிட்டத்தட்ட ப்ராக்டிஸ் பண்ணாலே பர்டிகுலரா 48 நாள் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புல மொத்த செல்களுமே புதிதாக உருவாற்றம் அடைகிறது. அப்போ ஒரு நாள்ல இருக்கிறது இன்னொரு நாள் அதே மாதிரியான உடல் செல்கள் இல்லை. 40 நாள் தொடர்ச்சியா செல்லும் பொழுது அதன் பிறகு இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் பாடி அண்ட் மைண்ட் இது ரெண்டுமே என்ன பண்ணும்னா அதுவே புரிஞ்சுக்கும். இந்த ஆள் யார்கிட்ட கொடுத்தாலும் இப்படித்தான் சொல்லுவான் போல இருக்கு. நீங்களே மறந்தாலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க மறந்துடுவீங்க, ஆனா மைண்ட் வந்து பேச ஆரம்பிச்சிடும். கொடுக்கும்போது நான் கொடுக்கின்ற படம் அவர்களுக்கு பல மடங்காக செழிக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நீ ஒரு 48 நாளுக்கு பிறகு நீங்க மறந்தாலும் உங்களுடைய மனம் ஆட்டோமேட்டிக்கா இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிடும். எப்படின்னு சொன்னாக்க, நீங்க ஃபர்ஸ்ட் டிரைவிங் கத்துக்கிட்டு லெஃப்ட் போகணும், ரைட் போகணும், பிரேக் போடணுமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக் அதுக்கப்புறம் போனாக்கா லெஃப்ட் வந்து அப்படியே லெஃப்ட் போகணும், ரைட் வந்தா ரைட் போகணும், கரெக்டாக வீட்டுக்கு போயிடுறது இல்லையா? நீங்க ஏறினீங்கன்னா ஆஃபீஸ்ல வீட்டுக்கு போனா அது உங்களுக்கு பெருசா அதை பத்தியான அட்டென்ஷன் வந்து தேவைப்படாது, ஏறினா கரெக்டாக போயிடும். அப்போ அந்த ப்ராக்டிஸுங்கிறது மனதில் பதியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது திரும்ப திரும்ப சொல்ல, அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போது இந்த பணம் பல மடங்காக அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறந்த பிறகும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வார்த்தை வர வர உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகமாக பெருகும். அப்போ இதுல மிகவும் முக்கியமானது ஒரு விஷயம்னா, நான் பலமுறை சொல்லிருக்கிறது, ஒருவன்
தன்னைத்தானே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாத ஒருவர் இன்னொருவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது. அவரும் மகிழ்ச்சியா இருக்கும். நெகட்டிவா சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ரொம்ப பேர்கிட்ட நான் பேசுகின்ற பொழுது இன்னும் பர்டிகுலரா சொல்லும்போது அதிகமாக கோயிலுக்கு போறவங்களும் வழிபாட்டு தலங்கள்ல இருக்கிறவங்களையும் நீங்க கூப்பிட்டுன்னா அவங்க தான் அதிகமா லிஸ்ட் விட்டே போடுறாங்க. இவ்வளவு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனைன்னா இங்க உட்காந்து பேசவும் முடியல, தாங்கவும் முடியலன்ட்டு குறுப்பா கிளம்பி அங்க போய் உட்காந்துடுறாங்க. அங்க போய் அதுதான் பேசுறாங்க. நல்ல வேளை கடவுள் வந்து டைரக்டா லைவா இல்ல. லைவா கேட்கிற ரேஞ்சில் அவர் இருந்தாருன்னா நிச்சயமா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவு பிரச்சனை. அப்ப அதிகமா கோயில் போறவங்களுடைய தப்பா எடுத்துக்கூடாது. வேண்டதற்காக போற நிறைய விஷயங்கள் போறாங்க. எனக்கு தெரிந்தவரை போறவங்க சொல்றதை பார்த்தாக்கா, நீ ஏன் இங்கெல்லாம் கோயிலுக்கு போறீங்கன்னா கோயிலுக்கு போறதுக்கு லிஸ்ட் அவுட் போடுறாங்க. எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்றாங்க. பக்கத்துல இருக்க கோயில் போடுற அதிகமா பிரச்சனை இருக்குமே ரொம்ப தூரம் போடுறாங்க. அதுக்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸு கண்டினியூவா போறது, அதிகமா கும்பிடுறது அப்படிங்கிறது. அதனாலதான் நம்ம வந்து டாக்டர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சித்தர்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியா சொல்லிருக்காங்க. உலகத்துல இது மாதிரி யாருமே ஆன்மீகத்தை பத்தி சொல்லவே முடியவே முடியாது. அவங்க சொல்றாங்க, உன்னுடைய மனம் செம்மையாகி அடுத்தவர்களை வாழ்த்தக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால் கடவுள் உங்களை தேடி வருவார். நீ கடவுளை தேடி போகவே போகாதீங்கன்ற வெரி கிளியர், வெரி கீன் அண்ட் கிளியர், வெரி கிளியர். நீ கோயிலுக்கு போகாதீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம் சொல்லக்கூடிய விஷயம் உலகத்துல இது. ஆன்மீகம்னா கோயில். ஆன்மீகம் என்பது ஓஷோ சொல்றாரு. ஓஷோ என்ன சொல்றாரு, ஆன்மீகம் என்பதுங்கிறது ஒவ்வொருத்தரும் வட்டி கடை மாதிரி. அதை இதை விட்டுட்டு யாரும் போயிடக்கூடாது. அது வந்து ஒரு பணம் பெருகக்கூடிய விஷயமாகும். அதுல growth அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது மதங்கள் நினைக்கிறது. அவருடைய விசாலமான ஆன்மீகத்தை போதித்து தரவில்லை. ஒருவேளை இந்த இந்த கடவுளே ஒருத்தர் சொல்றான்னா எனக்கு இந்த கடவுளோட அந்த கடவுள் பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த மதமாவது ஒத்துக்குமா? போன்னு ஒத்துக்கவே மாட்டேன். எந்த மதமும் ஒத்துக்கிறது இல்லை. இங்க இருந்து நீ அங்க போறன. பட் அப்ப ஆன்மீகம் எதை கற்றுத்தர வேண்டும் என்றால், ஒருவருக்கு கடவுளை அடைய வேண்டிய விருப்பமும் அதை பற்றியான தெளிவும் கொடுப்பதை விட அவர்கள் இந்த மதத்திலே இருக்கணும் அப்படிங்கிறத அதிகமா சொல்லி தருது. அப்ப ஆன்மீகங்கிறதும் ஒரு வகை கைது செய்யப்பட்ட ஒரு சிறைச்சாலையாகவே இருக்கிறதுன்னு ஓஷோ சொல்றாரு. நாம சொல்லல. பட் அதை நம்ம இன்டைரக்டா சார் வந்து டாக்டர் என்ன சொல்ற உடைச்சி சொல்றாரு, கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது செகண்டரி, தேவையும் இல்லை. சித்தர்கள் கிளியரா சொல்றாங்க, நீங்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேணாம். அதை தாண்டி ஒரு பெரிய கோர்ஸ் வந்து உலகத்துல இருக்கிறதா இல்லை. அப்போ கோயிலுக்கு போய் தான் இறையினுடைய அந்த சக்தியை பெற வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனதை கிளியரா வச்சுங்க. அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்லா இருக்கலாம். அதே போன்று மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப வெரி கிளியர். மகிழ்ச்சியாக மனதில் நீங்க மனதில் வந்து ஆயிரமான கவலைகள் பிரச்சனைகள் இதை பற்றி சொல்லிருக்கும் போது நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ, எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதைத்தான் நம்முடைய மனம் ஈர்க்கிறது. எதை ஒத்ததை ஒத்தது இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. நான் அது சயின்டிபிக்கா போல இன்னும் ஒரு 2-3 வகுப்புகள் பிறகு அது ஃபுல்லா சயின்டிபிக் பேட்டர்னாவே எடுக்கிறேன். அப்போ நீங்க எந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கோ அதை அதை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா பெரும்பாலானவர்கள் நான் பார்த்தவர்கள் அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதனால அதை விட்டுட்டு உங்களுக்கு மனம் எது மகிழ்ச்சியா இருக்கோ அதை பேசுங்க. அடுத்த நாள் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் கஷ்டமா இருக்கும். நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனம் மாறும். மனம் மாறினா வாழ்க்கை மாறியே தீரும். இது இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமனா சொல்றேன்னு வச்சுக்கிட்டேன்னா, கம்பேர் வித் இதை நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. இருந்தாலும் திரைப்படத்தை பத்தி அதிகமா பேசல. இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அப்படிங்கிறதுனால சொல்லணும்னா, கம்பேர் வித் எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் எடுத்துக்குவோம். இப்ப சிவாஜி எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்து ஒரு சோகமான சீன், கோபமான சீன் அப்படின்னாக்க, சோகமான சீன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, சோகமான சீன் அப்படின்னாக்க ஒரு செகண்ட் கண்ணில் அப்படியே தண்ணி இருக்கும். அப்ப தண்ணிலாம் வராது, அப்படி கண்ணை வச்சு மூடுவாரு, அப்படி கீழே குனிஞ்சிட்டு இருப்பாரு. அப்படி கோவம் வரும்போது சிவப்பு கலர் லைட் போடுவாங்க. ஏன்னா கோவமா இருக்கிறது சிவப்பு கலர் லைட் போடுவாங்க. அடுத்த செகண்ட் அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்கு மேல அது கண்டினியூ ஆகாது. டக்குன்னு அடுத்த செகண்டுக்கு வந்துடுவார். கம்பேர் வித் நடிகர் திலத்துக்கு நீங்க அந்த அந்த ஷார்ட் கொடுக்குறீங்கன்னா அப்படி இருந்துருப்பார். அப்படின்னு எடுத்த உடனே ஒரு ஜர்க்ல இருந்தா ஆரம்பிப்பார். லாங் ஷாட்ல இருக்கும். நடக்கிறத காமிப்பாங்க. நடக்கிறோன்னே கால் அப்படியே தடுமாறும், கை அப்படியே ஆடும். ஒரு ஒரு போர்ஷனா கொண்டுட்டு வர்றாங்க. கொண்டது வீட்டுக்குள்ள ஒரு வர்றதுக்குள்ள தியேட்டர்ல இருக்கிறவங்கலாம் வேர்த்து போயிடும். வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துரு வராங்க. அப்படி அந்த மாதிரி ஷார்ட்ல வரும். வந்துட்டு டப்புன்னு நெஞ்சு பிடிச்சிக்குவாரு. இந்த நெஞ்சு வலி வர்றவங்க எல்லாமே அவரை பார்த்தாங்க, ஒருவேளை நெஞ்சு வலி வந்தா இப்படிதான் அழுவும் போல இருக்குன்னு
அவர் ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து ஆரம்பிப்பாங்க. அப்படி டப்புன்னு பிடிச்சிட்டு உடனே தண்ணி இருக்கும். டேபிள்ல தண்ணி எடுக்கலான்னு போகும்போது அது எடுக்க மாட்டாரு. தட தடன்னு கையாடும் காடும். இவங்க நம்மால எப்படியாவது எடுத்து குடிச்சிடணும் எடுத்து குடிச்சிடணும் இருக்கும்போது டப்புன்னு கையை தட்டி தண்ணி விழுந்துரும். ஐயோ, தேட்டர் எல்லாமே வச்சு ஓட்டுவாங்க. அடுத்தது போன் அடிப்பார். போன் எடுத்தோன்னே அப்படி பக்கத்துல இருக்கும் போன் எடுத்து பேசணும். அப்படி போன் எடுத்தோன்னே நம்மளால டைரக்ஷன் பண்ணா அமைஞ்சகரில் இருந்து அந்தமான் வரைக்கும் காட்டுவான். இப்படி அது டைரக்ஷன் அங்கேயும் இங்கேயும் போனோடனே நம்மளால திட்டுவான், அந்த போனோட எடுக்க முடியலையே. அந்த அப்போ உள்ள ஆட்கள் எல்லாம் பார்த்தா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எதுக்குன்னா, ஒரு சூழல் என்பதை எப்படி மனம் ஏற்றுக்கொள்கிறது, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் என்ற செய்தியோடு வகுப்பை நிறைவு செய்கிறோம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து ராமகிருஷ்ணா ரமணிச்சந்திரன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. உயிரை கடவுள் ஞானகுரு வேணுகோபால சாமின்ற ஒரு ரெஃபர் பண்ண மாதிரி போட்டிருக்காரு. உயிரற்ற பணம் உயிருக்கு உதவாது, உயிர் தான் உடலை சுமக்கிறது, உடல் உயிரை சுமக்கவில்லை. ஓகே. உயிர் பயணம் கூடு அல்லது பயணிக்க உதவும் வாகனம். கரெக்டு. உடல் உயிர் தொடர்ந்து பயணிக்கும், உயிருக்கு இலக்கு இறைவனை, இறைவன் பேரொடி பெருவெள்ளம், அதன் சிற்றொடிய சிற்றுடைய எண்ணம். எல்லாமே கரெக்ட் சார், எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் உயிரற்ற பணம் உயிருக்கு உதவாதுன்றது மட்டும் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன். பணத்துக்கு உயிர் இருக்குது சார். நம்ம நினைக்கிறோம் வந்து பணத்துக்கு உயிர் கிடையாது அப்படின்றோம். கர்மானஜி ஹீலிங் டீச்சிங் படி உயிரற்ற பொருட்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. நம்ம பிரித்து வச்சிருக்கோம், இதெல்லாம் உயிரற்ற பொருட்கள், இதெல்லாம் உயிர் உள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ் அப்படி பிரிக்கிறோம். பட் உலகத்தில் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. அதான் ஹையர் ட்ரூத். இவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு பிரிக்கிறது வந்து லோயர் ட்ரூத். ஹையர் ட்ரூத் என்ன அப்படின்னா, உயிர்களா பொருட்கள் எதுவுமே கிடையாது. நம்ம பார்க்குற எல்லா பொருட்களுக்குமே உயிர் இருக்குது. அது வந்து ஹையர் ட்ரூத். அது போக போக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்போம். இப்போ புரியாது, ஏன்னா உலகமே அப்படி வந்துருச்சு. இப்போ புதுசாக வந்து நம்ம புதுசாக களை பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக நம்ம களை வெட்டுறோம். இப்போ அது புதுசாக இல்லை, அது ஏற்கனவே விஷயம்தான். பட் அது யாரும் புரிஞ்சிக்கல. பட் உயிரற்றது உயிரில்லைன்னு கிடையாது. பணத்துக்கு உயிர் இருக்குது. பணத்துக்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்கணும், அது பெண்டிங் இருக்குது. இந்த மன்னிப்பு கேட்குற முறைகள் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் பக்குவப்பட்டு அந்த லைஃப்பில் அந்த மன்னிப்பு கேட்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக எங்கள் அனுபவத்தில் உணர்ந்த பிறகு, கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துட்டு வரீங்க. அந்த கேட்டு உணர்ந்த பிறகு வந்து அது சொல்லாமல் இருக்கும். அது ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது. பணத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார், இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு நாள் நம்ம சொல்கிறோம். தீபாவளிக்கு முன்னாடியே, ஏன்னா தீபாவளி வந்து அன்னைக்கு வந்து லக்ஷ்மி குமார பூஜைன்னு செய்வாங்க. இந்துசத்தில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்லுவாங்க. அது வந்து தீபாவளி அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னலாக அதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அந்த லக்ஷ்மி சம்பத்து, குபேர சம்பத்துன்றது நமக்கு லைஃப்பில் இருக்கணும், தேவை அப்படின்றதுக்காக செய்கிற செரிமனி அது. அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி சொல்லுவோம், ஒரு நாளைக்கு பணத்தை பற்றி சொல்லுவோம். பணத்துக்கு உயிர் இருக்குது, பணத்து கூட நீங்கள் பேச முடியும், பணமும் உங்ககிட்ட பேசுது. உங்களுக்கு தெரியலை, நீங்களும் பணத்துக்கிட்ட பேசணும், அது புரியும். நீங்கள் எந்த கரன்சியாக இருந்தாலும் அதுக்கிட்ட பேச முடியும். அதுக்கு உயிர் இருக்குது. மூட நம்பிக்கை, முட்டாள்தனம்லாம் கிடையாது. அது கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்ல. பட் அது உண்மை. எப்படி பணத்துக்கிட்ட பேசணும், அதுக்கிட்ட நீங்கள் டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும், எப்படி நீங்கள் அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற விஷயத்தை நாம் சொல்லுவோம். பணத்துக்கு உயிர் இருக்குது சார், சரியா? அது ஒன்று மட்டும் தான் கரெக்ஷன், மற்ற எல்லாமே கரெக்ட். எல்லாமே கரெக்ட். இது ஒன்று மட்டும் சின்ன கரெக்ஷன், தப்பு இல்லை, ஒரு சின்ன கரெக்ஷன். ஒன்று லோயர் ட்ரூத்லேருந்து ஹையர் ட்ரூத்துக்கு போகிறோம். நம்ம நிறைய விஷயங்களை வந்து லோயர் ட்ரூத்லேயே இருக்கும். பரம்பரையாக யுகமாக நம்ம லோயர் ட்ரூத்தில் இருக்கும். அந்த லோயர் ட்ரூத்துக்கு மேலே ஒரு ஹையர் ட்ரூத் இருக்குது அப்படின்றத வந்து கர்மாதி ஹீலிங்கில் தான் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள்ன்றனால இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருது, புரிஞ்சுக்கோங்க, சரியா? இதை பின்னாடி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு புரிய வருது. பணத்திற்கும் உயிர் இருக்கின்றது, பணத்துக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும், சொல்லி தருவோம். ஓகே.
அடுத்தது ரவின்றவர் ஒரு சகோதரர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. கையேந்தக்கூடாத 2 விஷயங்கள். உண்மை என்னவென்றால் வாழ்க்கையில் யாரிடம் கையேந்தக்கூடாது. கரெக்ட் தான் சார். ஒன்று பாசம், மற்றொன்று பணம். கரெக்ட். இந்த இரண்டையுமே யாரிடம் கேட்டுக்கொள்ள முடியாதால் அது உண்மை மதிப்பிடக்க செய்து அசிங்கப்படுத்திவிடும். கரெக்ட் தான். பாசம் தானாக வர வேண்டும். எஸ், முக்கியமான விஷயம் அது. இது பாசம் தானாக வரணும். ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு பொய்க்கும் பொழுது அது மனசில் டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக அது நோய்களாக பல பிரச்சனைகளாக வருது. உண்மைதான். பாசம் தானாக வரணும், அன்புன்னு தானாக வர முடியும். நாம மிரட்டி உருட்டி வர வைக்கக்கூடாது. இயற்கையாக வரணும். இது கூட நம்ம கர்மா தான் டிசைட் பண்ணுது. பணம் என்றால் உன்னால் சம்பாதிக்கப்பட வேண்டும். எஸ், பணம் நம்மளால் தான் சம்பாதிக்கணும். பட் நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும். அடிஷனல் மெத்தட்னா நேர்மையான முறையில் பணம் எப்போனாலும் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு 98% ஆஃப் த பீப்புள் பணத்தை சம்பாதிக்கணும். ஆனால் எப்போனாலும் சம்பாதிக்கலாம். எதை வேணாலும் செய்வேன். எதுக்குன்னு துணிகிறாங்க. எதை வேணாலும் செய்வேன்றாங்க பணத்துக்காக. அது தப்பு. பணத்தை இப்படி தான் சம்பாதிக்கணும்னு இருக்கு. அப்படித்தான் சம்பாதிக்கணும். தர்மத்தை பற்றி சொல்லும்போது கூட எங்கெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் மென்ஷன் பண்ணுறதோ நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்கள் எந்த கோர்ட்டு எங்கே பார்த்தாலும் நேர்மையான வழியில் சம்பாதித்த பணத்தை தான் வரும். நேர்மையான வழியில் சம்பாதித்த பணத்தை தர்மம் செய்க, நேர்மையான வழியில் சம்பாதித்த பணத்தை தானம் செய்யுங்க, நேர்மையான வழியில் சம்பாதித்த பயன்படுத்துங்க. அப்படி அந்த நேர்மையான வழின்னு போடுவாங்க. நீங்கள் எல்லா கோட் பாருங்கள், எந்த ரிலீஜனில் எந்த கோட் வந்தாலும் பாருங்கள், இது ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். நேர்மையான வழியில் சம்பாதித்த அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நேர்மையற்ற வழியில் தான் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. டியூ டு பேட் கர்மா. பணத்துக்காக எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்காங்க. அது தப்பு. பணத்தை நேர்மையான முறையில் சம்பாதிக்கும். அதுதான் ஒட்டும். அதான் என்றைக்கும் ஒட்டும். நீங்கள் நேர்மையற்ற முறையில் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அனுபவிக்க முடியாது. நீங்கள் நேர்மையற்ற முறையில் எத்தனை கோடி எத்தனை பில்லியன் சம்பாதிச்சா அதை அனுபவிக்க முடியாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. நானே கூட நிறைய உதாரணங்கள் கொடுக்க முடியும். ஆனால் நேர்மையான முறையில் தர்மான முறையில் சம்பாதி ₹1 கூட அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைக்கும் உதவும். ₹1 கூட உங்கள் தலைமுறைக்கும் உதவும். $1 கூட உங்கள் தலைமுறைக்கும் உதவும். இது முக்கியமான மனசுக்கு பயிற்சிக்க வேண்டிய விஷயம். ஆறாம் சகோதரர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. உங்கள் குறியீடு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் யாராலும் தடுக்க இயலாது. கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள், வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்வை முன்னேற்றி செல்லும். இந்த மனநிலை மட்டும் யாருக்குமே கிடையாது சார், நிறைய பேருக்கு. அது எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கிறது வளர்றதில்லை. அது யார் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் எவ்வளோ இதாக இருந்தாலும் அது நான் ஏற்றுக்க மாட்டேன் சார், எனக்கு இப்படி தான் ஓகணும்னு சொல்லி கேட்கும். இதில் 2 பிளான் ஒன்று இருக்கும். டிவைன் பிளான் ஒன்று இருக்கும், நம்ம பிளான் ஒன்று இருக்கும். ஒரு சின்ன படமொழி கூட சொல்லுவாங்க, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். எஸ்.வி. சேகர் ஒரு காமெடி நாடகம் ஒன்று எடுப்பார். அதில் அந்த நாடகத்தில் ஒரு வசனம் வரும். நாம் ஜென்ரலாக சொல்கிறோம் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். பட் அவர் காமெடியாக கொண்டு வருவார், காட் ப்ரப்போசஸ் மேன் டிஸ்போசஸ். காட் ப்ரப்போசஸ் மேன் டிஸ்போசஸ். அது காமெடியாக இருக்கும். அது படிக்கிறதுக்கு அந்த நாடகத்தை பார்க்கும்பொழுது தமாஷா இருக்கும், காமெடியாக இருக்கும். பட்டு அது காமெடியாத விஷயம். பட் உண்மையான விஷயம் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். அப்போ நம்முடைய பிளான் வேறு, கடவுளுடைய பிளான் வேறு. அப்போ கடவுளுடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சு அது கூட கோயின்சைட் ஆகி போயிட்டுன்னு வச்சுங்களேன், அது எட்டர்னல் ஹாப்பினஸ், பர்மனெண்ட் ஹாப்பினஸ் மாதிரியே போயிடும். ஆனால் 99% ஆஃப் த பீப்புள் அப்படி இல்லை. இவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க, நான் இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும். இவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. டிவைன் பிளான் வெர்சஸ் மேன்ஸ் பிளான் அப்படி சொல்லணும்னா, டிவைன் பிளான் வெர்சஸ் மேன்ஸ் பிளான் ஆர் உமன்ஸ் பிளான் அப்படி வச்சுட்டோம்னா நம்ம பிளான் அடிப்பட்டு போடுவோம். டிவைன் பிளான் தான் ஜெயிக்கும். அப்போ நம்ம எப்படி டியூன் அப் பண்ணிக்கணும்? டிவைன் பிளானுக்கு ஏற்றமா நம்ம டியூன் அப் பண்ணிக்கணும். அப்போ டிவைன் பிளானுக்கு ஏற்றமா நம்ம டியூன் அப் பண்ணிக்கணும்னா இது சஃபரிங் அவர் லைஃப். நம்ம லைஃப்பில் சஃபர் ஆகிட்டே இருக்கும். அதைத்தான் இப்போ சார் சொன்ன இந்த பாயிண்ட் நோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அது எதுவானாலும் அதை ஏற்கும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம பிளானை கட் பண்ணிட்டு டிவைன் பிளான் அட்டாச் ஆகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது எட்டர்னல் ஹாப்பினஸ் பல வகையில் உங்களுக்கு நன்மை கொண்டு கொடுக்கும். இப்போ சிரமம் மாதிரி கஷ்டம் மாதிரி தெரிஞ்சாலும் எண்ட் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸ். எப்படி சொல்லுவோம், நம்ம கிறிஸ்டல் யூசேஜ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் கிறிஸ்டலோட டிமாண்ட் வச்சா சக்ஸஸ் ஆகுதுன்றது வேறு சமாச்சாரம், ஃபெயிலியர் ஆகுதுன்னு வேறு சமாச்சாரம். சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். பட் எண்ட் ரிசல்ட் இருக்கு டோட்டல் ஹாப்பினஸ். உங்களோட அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஹாப்பினஸ் தான் இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை. கடவுளுடைய விருப்பம் எப்படி இருக்கும்னா எல்லாருக்குமே ஹாப்பினஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு கிறிஸ்டலில் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது சக்ஸஸாகவும் இருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருக்கலாம். பட் எண்ட் ரிசல்ட் எல்லாருக்குமே ஹாப்பினஸ்ஸாக இருக்க மாதிரி தான் முடியும். ஒருத்தருக்கு ஹாப்பினஸ் சார், இன்னொருத்தருக்கு வருத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஒருத்தருக்கு ஹாப்பினஸ் சார், ஒருத்தருக்கு வருத்தம். அப்படி கிடையாது. இப்போ பணம் சம்பாதிக்கிறாங்க, பார்கெயின் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஓகே, ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ்க்கு ஒரு ரேட் வைக்கிறாங்க அப்படின்னா அதோட பல மடங்கு இவர் வாங்கினார், சர்வீஸ் கொடுக்குறவர் வாங்கினார்னா இவருக்கு லாபம், அவருக்கு நஷ்டம். ஒரு பொருள் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், விற்கிறவருக்கு லாபம் அதிகம், வாங்குறவருக்கு நஷ்டம். அது ஒரு சர்வீஸ் கொடுக்குறாருன்னா விற்கிறவருக்கு, அந்த சர்வீஸ் கொடுக்குறவருக்கு லாபம் அதிகம், இன்னொருத்தருக்கு நஷ்டம். இந்த கடவுளுடைய பிளான்ல எப்படி இருக்குன்னா லாபமும் கிடையாது, நஷ்டம், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான சர்வீஸ் கொடுப்பாரு. அது பெரிய விஷயம். நான் போக போக சொல்லுவோம், அதை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கடவுளுடைய பிளான்ல எப்படின்னா யாருக்குமே நஷ்டம் கிடையாது, யாருக்குமே லாபமும் கிடையாது. அப்படி நீளமா போகணுன்ற மாதிரி சொல்லுவார். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனால் போக போக உங்களுக்கு நல்லா புரியும். டிவைன் பிளான் என்ன, நம்ம பிளான் எனக்கு 1000 ரூபாய் சேர்த்து வரணும், 1000 rupees சேர்த்து வரணும், $1000 எக்ஸ்ட்ரா சேர்த்து வரணும், என்னுடைய பிளான். அது அவனுக்கு நஷ்டம். அப்போ நம்ம கம்மியாக கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு நஷ்டம், அவனுக்கு லாபம். பட் டிவைன் பிளான் எப்படி ஒன்றா யாருக்குமே நஷ்டம், யாருக்குமே ப்ராஃபிட், நல்ல மாதிரி பேலன்ஸ்டாக கொண்டு வரும். பிகாஸ் நாம் சம்மந்தப்பட்ட ரெண்டு பார்ட்டிகளுமே கடவுளுடைய குழந்தைகள். நாம் அவர் யாரோ நினச்சிட்டு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அவர் நம்ம யாரோ நினச்சிட்டு ஒரு ரேட் பார்கெயின் பண்ணுவார். பட் கடவுளுக்கு ரெண்டு பேருமே அவருடைய குழந்தைகள், ரெண்டுமே அவருடைய குழந்தைகள் தான். ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாமே நம்மளவும் சரி குழந்தைகள், ரெண்டு பேருமே அவருடைய குழந்தைகள். அப்போ ரெண்டு பேருமே பலனடைய மாதிரி தான் கொடுப்பார். டிவைன் பிளானுடைய ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இல்லை, கொஞ்சம் நம்ம எகெயின்ஸ்டாகவே பழகிட்டனால இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அருமையாக ஒரு தெளிவு, வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவான தெளிவு வந்துடும் உங்களுக்கு. எஸ். அடுத்தது சகோதரி நீரா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. யூ வில் கீப் மீட்டிங் த சேம் பர்சன் இன் டிஃப்ரெண்ட் பாடிஸ் அண்ட் யூ லேர்ன் த லெசன். இது கட்டம் போட்டு மனசில் பாய்ச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கோல்டன் வேர்ட்ஸ். சகோதரிக்கு ரொம்ப நன்றி. அருமையான ஒரு நல்ல விஷயத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ வில் கீப் மீட்டிங் த சேம் பர்சன் இன் டிஃப்ரெண்ட் பாடிஸ் அன்டில் யூ லேர்ன் த லெசன். அருமையான விஷயம். அது ஒட்டுமொத்த சாரமாக யாரோ போட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. எஸ், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளாத வரையில் பிறவிகள் தோறும் பிறவிகளோடு எடுத்துகிட்டே இருப்போம். உறவுகள் மாறும், உடம்பு மாறும், அவ்வளோதான். உடம்புகள் மாறும், உறவுகள் மாறும், அவ்வளோதான். பட் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் கற்றுக்கொள்ளாத வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எசன்ஸ் ஆஃப் த கர்மா எனர்ஜி ஹீலிங் கூட சொல்லலாம். எசன்ஸ் ஆஃப் த கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் இது ஒன்று. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம். பட் அப்படி இல்லை, அந்த கற்றுக்கொள்ளாத வரையில் எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கும் கடவுள். உறவுகள் மாறும், உடம்புகள் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டைவர்ஸ் பண்ணுறேன், ஒரு கணவனோ மனைவி எனக்கு உறவு செல்ல டைவர்ஸ் பண்ணிடுறேன். ஓகே ரைட், நாம் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் ஓகே சொல்லிடுது, நாம் டைவர்ஸ் ஆகிட்டு வந்துடுறோம். ஓகே ரைட், அடுத்த மேரேஜ் பண்ணிக்கிறோம். பட் அந்த கணவனோ மனைவியோ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை, எஸ்கேப் ஆகுறாங்க. டைவர்ஸ் இஸ் எ மெத்தட் ஆஃப் எஸ்கேபிசம் தான். கடவுளை பிளான் பண்ணுறாரு, அவங்க எங்கேயோ இருக்கிற ஒரு ஆணையும் எங்கேயோ இருக்கிற பெண்ணையும் ஜாயின் பண்ணுறாரு, ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறாரு. அது டிவைன் பிளான். நீங்களும் நாம பண்ணுறதா நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம பண்ணுறோம்னு நினச்சிக்கிறோம். இல்லை, நம்ம பண்ணுற அது டிவைன் பிளான். அந்த டிவைன் பிளானை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிறோம் டைவர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு நிறைய கான்ட்ரவர்சியல் கருத்துக்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் கிராஸ் பண்ணுறாங்க, நம்ம ஆன்சர் பண்ணுறோம், கிராஸ் பண்ணுறாங்க, ஆன்சர் பண்ணுறோம். இருந்தாலும் முழுமையான தெளிவு அடைஞ்சாங்கன்னா இல்லை, அது பக்குவத்தில் வரும், போக போக வரும். பார்ட்னர்ஸை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் கற்றுக்கொள்ள தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்குறாங்கன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. அவங்கள பார்த்து காப்பி அடித்து கற்றுக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதில் இந்த டைவர்ஸ் கான்செப்டும் ஒன்று. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கணவன் வேண்டாம், இல்லை அந்த மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறீங்க. ஆனால் அந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள, அவர் மூலமாக இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த பாடத்தை நான்லாம் கற்றுக்க மாட்டேன், அதெல்லாம் முடியாது, இது வேண்டாம், நீங்கள் வெளியே வந்துடுங்க. திரும்பவும் அடுத்த பிறவியில் நீங்கள் டைவர்ஸ் பண்ண அதே கணவனோ அதே மனைவியோ திருப்பும் அதே வழியில் வருவார்கள். அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். பாஸ்ட் லைஃப்ல தான் வராங்கன்னு தெரியல. அதுலேயும் நீங்கள் பாடம் கற்றுக்கல, திருப்பி அடுத்த பிறவியில் போடுவார். அதுலேயும் பாடம் அடுத்த பிறவியில் போடுவார்.
இப்போ போடும்போது இந்த பிறகு கணவனாக போடுவார், அடுத்த பிறகு மனைவியாக போடுவார். இந்த பிறகு கணவனாக போடுவார், அடுத்த பிறகு மனைவியாக ஆணாவும் மாறலாம், மாறினாவும் மாறலாம். ஆணாவே தான் இருக்கணும், பெண்ணாவே இருக்கணும். பிறகு மாறி வருவார். ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆணாக இருக்கலாம், பெண்ணா கணவனா மனைவியாக போடும், மனைவியாக கணவனாக போடும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன கண் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியாது. பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு தெரியாது. அப்போ கணவன் மனைவியாக தான் போடுறது இல்லை. அடுத்த உறவில் அப்பாவாக போடுவார், அம்மாவாக போடுவார், திக் ரிலேஷன்ஷிப்பில் போடுவாங்க. அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோன்னா, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கற்றுக்கல, எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக அடுத்தடுத்த பிறகுகளை தொடரும். ஆனால் உறவுகள் மாறும்னு சொல்கிறேன். உறவுகள் மாறி இந்த பிறவியில் ஒரு கணவனாகவோ மனைவியாக வராங்க, அடுத்த பிறகு திருப்பி மனைவியாவோ கணவனாக போடுறாங்க. அப்பயும் நீங்கள் கற்றுக்கலாம் வச்சுங்க. அடுத்த வேற உறவுகள் எந்த உறவில் போட்டால் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எந்த உறவில் போட்டால் நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கணும், அந்த உறவில் போடுவார். அப்பாவாக வரலாம், அம்மாவும் வரலாம், அண்ணனாக வரலாம், தங்கச்சியாக வரலாம், கூட பிறந்த மற்ற உறவுகளாக வரலாம். அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் வரலாம், மாமனார் மாமியாராக வரலாம், எந்த உறவுல வேணாலும் வரலாம். பட் எந்த உறவுல போட்டால், எந்த மாதிரி ஒரு லிங்க்ல போட்டால் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்களோ, பாடத்தை கற்றுக்கொள்வீங்களோ, அதை கரெக்டாக போடும். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. உயர் கர்ம வாரியம்னு ஒன்று இருக்குது. இன்னர் வேர்ல்டில் ஒரு உலகம்னு இருக்குது, உயர் கர்ம வாரியம் அப்படின்னு சொல்லுது. அந்த இன்னர் வேர்ல்டில் அது ஒரு டிபார்ட்மெண்ட். அது கரெக்டாக பார்க்கும் யாரை எங்கே போடணும், கரெக்டாக. அதோட வேலையே அதான், அதனுடைய வேலையே அதான். இதை யார் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்து தன்னுடைய பார்வையில் பார்க்கும்போது யமனும் சனி பகவானும் எல்லாருக்குமே பொது தான். பட் ஒரு மதத்தினுடைய பார்வையில் பார்க்கும் ஒரு விதமாக பார்க்கலாம். எந்த மதத்திலிருந்து பார்த்தாலும் ஒன்று தான். பட் அது இந்துவிசம் எப்படி சொல்றதுன்னா, சனி பகவானாகவும் யமனாகவும் காட்டுகிறது. அவங்ககிட்ட டேட்டா இருக்கும், உங்களை பற்றி டேட்டா இருக்கும். எந்த டேட்டாவில் எங்கே யாரை எப்படி போட்டால் நீங்கள் கரெக்டாக வருவீங்களோ, அது சனி பகவானும் இவரும் சனி பகவான் அதை கரெக்டாக டேட்டா வச்சுக்குவார். யமன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். யமனும் சனி பகவானும் கூட்டணி வச்சுக்கிட்டு, நம்ம அரசியல்வாதி கூட்டணி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இது பர்மனன்ட் கூட்டணி. அரசியல்வாதி கூட்டணி மாறும், அப்பப்போ மாறும், எலெக்ஷன் தகுந்த மாதிரி மாறும். யார் பணம் சூட் காசு கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், யார் நிறைய சீட் கொடுங்க அதுக்கு மாதிரி மாறும். அது எதிரியும் இல்லை, பாக்கியவானும் இல்லை மாதிரி கூட்டிக்குவாங்க. இன்னைக்கு கூட்டிக்குவாங்க, நாளைக்கு சண்டை பிடிச்சிக்குவாங்க, திருப்பி நாளைக்கு கூட்டிக்குவாங்க, சண்டை பிடிச்சிக்குவாங்க. நாமெல்லாம் ஓட்டு குத்துன்னு குத்திட்டு இருப்போம். அதை பற்றி பரவாயில்ல, அவங்க குறைச்சிக்குவாங்க. நம்ம அது வேஸ்ட். அது நான் சரி, அவங்க கொடுக்குற காசுக்கு வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நம்மகிட்ட 5000 கன்சல்ட் பண்ணுறாங்க தெரியாது. ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கூட வாங்கிக்கிறோம். பட் அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸில், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் அப்ரோச்சஸில் நம்மள மாதிரி இது மாதிரி பல மடங்கு வசூல் பண்ணாங்க, நமக்கு தெரியல. படித்த அறிவாளிகள் நம்மளாம். ஓகே. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் பாடிஸில் வரும்போது, அந்த உறவுகள் மாறி வரும்போது அதை நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்குவோம். எப்போ புரிஞ்சுக்கிறோமோ எத்தனை ஆயிரம் பிறகு தொடரும். உறவுகள் மட்டும் மாறும். அது ப்ராக்டிக்கலாக ஃப்யூச்சரில் எக்ஸாம்பிளோட ஒன்று அப்போ டைம் கிடைக்கும் கொஞ்சம் அப்படி சொல்லுவோம். அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கர்மா தான் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எத்தனை பேருனாலும் எஸ்கேப் ஆக முடியாது. அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. யூ வில் கீப் மீட்டிங் வித் த சேம் பர்சன். அதே நபர் தான், நீங்கள் வேறு யாரும் இல்லை. நீங்கள் யாரை டைவர்ஸ் பண்ணீங்களோ அதே நபர் தான், இல்லை யார் வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதே நபர் தான், நீங்கள் யாரை மன்னிக்காத தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க அதே நபர் தான். அதே நபர் தான் ஒவ்வொரு உறவுலையும் ஒரு ஜென்மத்திலையும் வெவ்வேறு உறவில் வருவாங்க. இது எப்படி வரும் அப்படின்னா, யார் அந்த லிங்கில் வந்தால் அந்த வெக்கக்கேட்டை வெளியே சொல்ல முடியாதோ அதை வெளியே சொல்லிக்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அழுந்தா துக்கக்கேடு சொன்னா வெக்கக்கேடுன்னு ஏதோ சொல்லுவாங்க. வெளியே சொன்னா வெக்கக்கேடு, அழுந்தா துக்கக்கேடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தமிழ் பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளியும் சொல்ல முடியாது, இதை வெளியவும் சொல்ல முடியாது. மனசுக்குள்ளே போட்டு மறுகிட்டே இருப்பாங்க. மனசில் போட்டு மறுகி அது ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸு, நோய், பிரச்சனைலாம் வரும். வெளியே சொன்னால் கௌரவ குறைச்சி, வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்ல முடியாத மனசுக்குள்ளே போட்டு பிடுங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உறவில் போட்டு அந்த அரசன் கலக்க வைப்பார். இப்போ யாரோ ஒருத்தர் செஞ்சால் உடனே அடிக்க போவோம், வரைக்க போவோம், பனிஷ்மெண்ட் போவோம். அதே தன் புள்ள செஞ்சால் வெளியே சொல்ல முடியாது. அது பொறுத்து தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். புள்ள வச்சு செய்வான், சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் சொன்னால் ஒரு பிரச்சனை, சண்டை, வம்புக்கு போவோம், வழக்குக்கு போவோம், சொல்லுவோம். தன் சொந்த மனைவி உயிரை வாங்குவாங்க, வெளியே சொல்லிக்க முடியாது. குழம்ப முடியாது. சொந்த கணவன் அவர் கொடுக்குற டார்ச்சர் அது வெளியே வர முடியாது, அதை புழுங்கி ஆகணும். அந்த மாதிரி எந்த உறவில் போட்டால் நீங்கள் அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு தீருவீர்களோ அது வரைக்கும் மாறி மாறி போட்டே இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கணும்னா இந்த லைஃப்லேயே இதே கட் பண்ணிட்டு போயிடணும்னு பார்த்துக்கும். அது தெரியாதனால தான் மன்னிக்க முடியாது. விஜயகாந்த் சினிமாவில் ஒரு வசனம் சொல்றாரு இல்லையா, மன்னிப்பு என்பது பிடிக்காத வார்த்தைன்னு. அது சும்மா சினிமா வசனம், அது சினிமாவோட விட்டுறணும். ரியல் லைஃப்பில் அதுதான் முக்கியமான மருந்து. அது என்டையர்லி டிஃப்ரெண்ட், 100% டிஃப்ரெண்ட். கர்மாலஜி ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொல்யூஷன். மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கொடுக்குறதும் தான் நீங்கள் எப்பேற்பட்ட நெகட்டிவ் கர்மாவது வெளியே வர முடியும். பட் விஜயகாந்த் சொல்லி யாரோ வசனம் எழுதி கொடுத்து அதை விஜயகாந்த் வசனம் பேசுனா அதை நீங்கள் பிடிச்சிக்காதீங்க. அது ரொம்ப தப்பு, 100% தப்பு. மன்னிப்பு என்ற வார்த்தை பிடிக்காத வார்த்தை. அதுதான் உங்களை கடத்தேற்றி வெளியே கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு ஒன்லி சொல்யூஷன். அதான் ஒன்லி போட். உங்களை காப்பாற்றி கொண்டு போகிற போட் ஒரே போட் அதுதான். உங்களை காப்பாற்றி கொண்டு போகிற ஷிப் அதே ஒரே ஷிப் அதுதான். உங்களை ரிஸ்க்லேருந்து எவாக்குவேட் பண்ணி வெளியே கொண்டு போகிற ஒரே ஃப்ளைட் அதுதான். சாதாரணமான விஷயம் எடுத்துக்காது. மன்னிப்பு கேட்குறதும் மன்னிப்பு கொடுக்குறதும் அவ்வளோ விஷயம் இருக்குது. இதை கொடுக்கலன்னா கேட்குற வரைக்கும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். சகோதரி கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை திருப்பி நல்லா மைண்டை வச்சுக்கோங்க. யூ வில் மீட் சேம் பர்சன். அவரையே தான், அவர் விட்டு வெளியே வரவே முடியாது. உறவுகள் மாறும், உடம்புகள் மாறும், புரிஞ்சுக்கோங்க. பிறவிகள் மாறும், அவ்வளோதான். அருமையான பாயிண்ட், கோல்டன் வேர்ட்ஸ், மைண்ட் வச்சுக்கோங்க. ஆறான சகோதரர் வந்து காரச்சக்கரன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் கடைசியில் ஒரே ஒரு மட்டும் சின்ன கரெக்ஷன். வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளோ எளிதல்ல, அதுக்கு பல அவமானங்களை கடந்திருக்க வேண்டும். படித்ததால் பகிர்ந்தேன்னு போட்டிருக்காரு. அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் பட் வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளோ எளிதல்ல, அதுக்கு பல அவமானங்களை கடந்திருக்க வேண்டும். இது மட்டும் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். வாழ்க்கையில் அவமானம்லாம் பட தேவையில்லை சார். நம்ம அவமானமே பட தேவையில்லை. டிவைன் பிளானை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அவமானம்லாம் வராது, வரவே வராது. டிவைன் பிளானை அக்செப்ட் பண்ணிக்காமல் என் பிளான் ஜெயிக்கணும்னு நம்ம எங்கே நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம அவமானப்படுவோம். நல்லா பாருங்கள், அவமானப்படுறோமா அவமானப்படலையான்னு சொல்லி பார்க்கும்போது எப்பெல்லாம் வந்து நீங்கள் டிவைன் பிளானுக்கு வந்து ஓகே இறைவா நான் சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்கள் பிளான் தானே, ரைட், ஓகே, கரெக்ட், நீங்கள் எப்பெல்லாம் சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் யூ ஆர் பீயிங் ரிவார்டட். நீங்கள் வந்து ரிவார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், ரிவார்ட் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் பீயிங் ரிவார்டுன்னு சொல்லலாம். அதை வந்து பரிசு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அவரோட பிளானை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஓகே ரைட், வெல்டன் தட்டி கொடுப்பார், நமக்கு நன்மைகளை கொடுப்பார். ஸோ நம்ம ரிவார்ட் தான் வாங்கணும். எப்பெல்லாம் அவர் பிளானுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செய்கிறோமோ, அவருடைய விருப்பத்துக்கு ஆப்போசிட் நம்ம செயல்படுமோ அப்போல்லாம் நம்ம அடி வாங்குவோம், அப்போ தான் அவமானப்படுவோம். ஸோ வாழ்க்கையில் ஒருத்தர் அவமானப்படுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிவைன் பிளானுக்கு அக்செப்ட் பண்ணலாவது எகெயின்ஸ்டாக போகிறாருன்னு அர்த்தம். சிம்பிள். ஆற்று ஓட்டம் போகுது, ஆறு போகுது, இவ்வளோ காட்டாட்டு வெள்ளம் உள்ளே வந்துட்டுருக்கு, நம்ம எதிர்நீச்சல் போடுறோம். இறைவன் எதிர்நீச்சல்லாம் போடாதப்ப அந்த ஆற்று போக்கிலே நீ போ, நான் தான் ஆற்றை உருவாக்கியிருக்கிறேன், நான் தான் வெள்ளத்தையும் உருவாக்கியிருக்கிறேன், அந்த ஆற்றுல வெள்ளம் வருது, நீ போகணும் போது அந்த வெள்ளத்தோடையே போ அப்படின்றார். அது வெள்ளத்தோடையே போ அப்படின்னு சொல்கிறார். நாம் எல்லாம் முடியாது, நான் எழுத்து போவேன்றோம். அப்போ நம்ம அடிச்சிட்டு போயிடுவோம். காட்டாடு இடத்துல பிடிக்க முடியாத மாதிரி நம்ம அடிச்சிட்டு போயிடுவோம். அதுதான். அப்போது எப்பெல்லாம் அவமானம் வருது அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சொல்கிற கருத்து, இந்த கோட்டை கொடுத்தவருடைய கருத்து என்னன்னா வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளோ எளிதல்ல, பக்குவப்படணும். வாழ்க்கையோட நோக்கமே அந்த பக்குவப்படுறதுக்காக தான் வரமே. த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டு நம்ம அந்த பக்குவம் அடையணும். பக்குவம் வரலன்னா அது வேற மேட்ரு. இப்போது ஒரு பிரச்சனை வருது, யாரோ ஒன்று என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, என்னை கண்டம் பண்ணுறாங்க, எனக்கு ஆப்போசிட்டாக எனக்கு கோவம் போகிற மாதிரி டென்ஷனாக பேசுகிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அது வந்து கவுண்டரெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். அப்படியா சரி வாங்க ரைட்டுன்ட்டு வந்துடுவேன். வந்துடுவேன். பார்க்குறோம், என்ன டாக்டர் அவன் இப்படி சொல்கிறான், அதை போய் நீங்கள் கவனம் கேட்டு வரீங்கன்னு. அவன் தெரியாமல் சொல்கிறான், அவனுக்கு போய் நம்ம கவுண்டர் கொடுத்துக்கிட்டு நம்ம டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணுமா? சொன்னால் சதே போகிறான்ட்டு நான் வந்துடுவேன். இது என்னுடைய பக்குவம். ஆனால் அதே வார்த்தையை வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தால் அவன் அதை பிடிச்சிக்கிட்டு அது பெரிய பிரச்சனை பண்ணி, அதை கம்ப்ளைண்ட் பண்ணி, பிரச்சனை பண்ணி அது போராடுவான். அதுக்கு ஆனால் பிரச்சனைக்கு வரும், டென்ஷன் ஆகும், எமோஷன் ஆகும், ரொட்டீன் லைஃப் பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும், நிறைய பாதிக்கும். ஆனால் அது ஒரு சின்ன பிரச்சனை சொல்லிட்டாலும் பெருசு பண்ணிட்டு இருப்பார். அது அவனுடைய பக்குவம். இது என்னுடைய பக்குவம், அது அவனுடைய பக்குவம். இவன்லாம் ஒரு ஆள், இவன் சொல்கிறான், இதுக்கு போய் நம்ம பதில் சொல்லணுமா, இதுக்கு நம்ம டைமு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்டு வந்துடும். இது என்னுடைய பக்குவம்.
அது அவனுடைய பக்குவம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நாங்கள் புரிஞ்ச மாதிரி சொன்னால், இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது நிறைய சின்ன சின்ன ரோட்டில் ப்ராப்ளம்லாம் பார்ப்போம். ஏன் வண்டி நீ இடிச்சிட்ட, உன் வண்டி நான் இடிச்சிட்ட, வண்டியை குறுக்க போட்டு சண்டை தேவைலாம் நடக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம நிறைய பார்த்துருப்போம். நான் தான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த வே ரோட்டில் போகும்போது ஏதாவது சின்ன கிராக்காக இவன் போய் இடிச்சிட்டு இருப்பான், அவன் போய் இடிச்சிட்டு இருப்பான், ஏதாவது அவன் குறுக்க வந்துட்டு இருப்பான், இவன் குறுக்க வந்துட்டு இருப்பான். அது வாய் வார்த்தை மாதிரி அடிக்கடிக்கு சண்டையெல்லாம் போகும். இப்போ ஒரு நாமளே தப்பு பண்ணிட்டோம், இல்லை அவனே தப்பு பண்ணிட்டான். சரி, ஓகே, ஏதோ யாரும் வேணும் பர்பஸாக வந்து யாரும் இடிக்க போகிறது, யாரும் பர்பஸாக வந்து ஆக்ஷன் பண்ண போகிறது. ஏதோ தவறி வந்துட்டான், ரைட், ஓகே, சாரி சார், மன்னிச்சுக்கோங்க சார், தெரியாம வந்துட்டேன் சார், சாரி சார் அப்படின்னா, ரைட், ஓகே, இட்ஸ் ஓகேன்ட்டு போயிடுவான். அவ்வளோ மேட்ரு முடிஞ்சு, அதோட ஓவர். நல்லா நோட் பண்ணிங்க. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ரோட்டில் போகிறோம், யாரோ ஒருத்தன் வந்து நம்ம வண்டி இடிச்சிட்டான், இல்லை நான் போய் யார் வண்டி இடிச்சிட்டோம் டிராஃபிக்கில். உடனே சாரி சார், மன்னிச்சுக்கோங்க, தப்பு தான் சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரி சார், ஓகே, போங்க, ரைட்டுன்னு போயிடுவான். அவன் அது பெருசாக எடுத்துக்க மாட்டான். அந்த அந்த அது என்ன சொல்கிறோம், அந்த எனர்ஜி கார்டு வந்து அதோட கட் ஆகிடும். அந்த கார்டு எனர்ஜி அதோட கட் ஆகிடும். சரி, அவன் தப்பு பண்ணிட்டோம், நாமளும் தப்பு பண்ணிட்டோம், இல்லை அவனை தப்பு பண்ணிட்டோம். சரி சார், ஓகே, இல்லை அவன் பண்ணிட்டானா, சார் கொஞ்சம் பார்த்து போங்க சார், பாருங்க சார், இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னா, சாரி சார், சாரி சார், ஓகே சார் அப்படின்னு போயிடும். அதோட முடிச்சிடும். நம்மளும் முடிச்சிடும், அவங்களும் முடிச்சிடும், மேட்ரு ஓவர், கார்டு கட் ஆகிடும். ஆனால் பாருங்க, இதை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அடிக்கடி கேட்குற அளவுக்கு டிராஃபிக் போலீஸ் வர அளவுக்கு வரும். டிராஃபிக் ஜாம் ஆகி இந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் ஒரு 100 பேர். அது முடியாது, நான் சொல்கிறதா ரைட்டு, நீங்கள் என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, நான் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, அப்படி இப்படி தகராறு பண்ணி டிராஃபிக் போலீஸ் வந்து அவன் ஒரு பைசல் பண்ணி எல்லாம் வண்டி ஓவர் பண்ணி பண்ணுவான். அப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாம் வண்டி கிளிக் பண்ணி விட்டாலும் இவன் சண்டை கோர்ட் வரைக்கும் போகும். கோர்ட் வரைக்கும் தான் போகும், போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட் வரைக்கும் போய். அது எவ்வளோ சாதாரண ஒரு விஷயம். சாரி சார், மன்னிச்சுக்கோங்க சார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. ஈட்டா விட்டுட்டு அவன் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு, அப்புறம் இவன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அப்புறம் இவன் குரூப்பில் அவன் 4 பேர் வந்து, அவங்க குரூப் 4 பேர் வந்து பைசல் பண்ணி, இதெல்லாம் முடியாது. கோர்ட்டுக்கு போன கேஸ்லாம் இருக்குது. சாதாரண வார்த்தை, சாதாரண விஷயம். அங்கேயே மேட்டர் குடிச்சு போயிடலாமா? அப்போ அதை எப்படி பில்டப் பண்ணி பெருசு, அது எப்படி சொல்லலாம், அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி உதாரணம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ இது ஏன்னா இதான் பக்குவம்னு சொல்கிறது. சரி சார், தப்பு தான் சார், மன்னிச்சுக்கோங்க சார், இப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, சரி சார், ஓகே, போங்க சார், பரவாயில்ல அப்படி போயிடுவோம். மேட்ரு ஓவர். ஆனால் அதை விட்டு நம்ம ட்ரிகர் பண்ணி கொண்டு போகிறோம். பார்த்தீங்களா, நம்மளும் டென்ஷன் ஆகி அவனையும் டென்ஷன் பண்ணி, நாமளும் போலீஸ் ஸ்டேஷன் போய் நாமளும் காசை கொடுத்து, அவனும் போலீஸ் ஸ்டேஷன் அவனும் காசை கொடுத்து, அவன் 4 வக்கீலை கூட்டணும், நாம 4 வக்கீலை கொடுத்து, இது எவ்வளோ டென்ஷன் எமோஷனலாக இருக்குது. அப்படியே போனோன்னா அந்த கார்டு எத்திரி கார்டு வரும், அவங்ககிட்ட இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணால் அந்த கார்டு வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம டோட்டலாக நம்மளும் கொலாப்ஸ் ஆகும், நம்ம லைஃப்பும் கொலாப்ஸ் ஆகும் அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 10-15 டேஸ். இது ஒரு இதான் நான் பார்த்த உதாரணங்கள். இது ஒரு ஒன்று. இதுதான் அந்த பக்குவம். இல்லை, அந்த பக்குவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இதெல்லாம் ஈஸியாக ஊய் தள்ளிட்டு போயிட்டே இருந்துடும். அதுதான். அதற்கு பல அவமானங்களை கடந்திருக்க வேண்டும்ன்றது கிடையாது. அவமானப்படுத்தாது, அவமானமே படுத்தாது. வாழ்க்கை எதுக்குமே அவமானப்படுத்தாது. கடவுளுடைய நோக்கம் வந்து நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கணும்னு தான். அப்போ எப்போ நம்ம அவமானப்படுறோம்னா நம்ம எங்கேயோ டெவலப் பிளான் மீறி பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். எங்கேயோ தப்பு பண்ணுறோம். தப்பு பண்ணால் தான் நமக்கு ஒரு நெகட்டிவ் நடக்கும். ஒரு நெகட்டிவ் நடக்குதுன்னா நம்ம இருக்கோம் முன்னாடி தப்பு பண்ணிக்கோன்னு அர்த்தம். அதை நம்ம ரியலைஸ் பண்ணி மாற்றிக்கணும்னா அதோட முடியும் சார். அவமானப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சார். இது ஒன்று தான் கரெக்ஷன். ஓகே, ரைட். அடுத்தது சகோதரி வனிதா அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. நாளைக்கு இன்னைக்கு 30/9/25 அன்று சக்தி வாய்ந்த துர்காஷ்டமி நாள் என்று கூறுகிறார்கள். அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய பூஜைகள் பற்றி கூறுங்கள் டாக்டர். கர்மாதிகள் இங்கே வந்து இன்னும் பூஜை விட்டு வெளியே வரல. அவங்க இன்னமும் பூஜை கெட்டியாக பிடிச்சிருக்காங்க. அது மனசு வரல பாருங்க. அதான் 12 பிராட்டத்து பரம்பரையாக வந்தது. துர்காஷ்டமி பூஜை வந்திருக்கு, நான் என்ன பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க. கர்மாந்திகளுக்கு நான் பூஜைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. ஆனால் பாருங்க, பூஜை ஞாபகப்படுத்தி கொண்டு வராங்க. என்ன பூஜை பண்ண சொல்லுங்க சார். வெத்தலை பார்க்க அப்புறம் ஊற்றி தான் வச்சு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ரைட். பூஜைகள் அப்படின்றது என்னன்னா நல்ல சிஸ்டம் தான், தப்பு இல்லை. நம்ம அடுத்த லெவலுக்கு வரணும்னு சொல்கிறோம். பூஜை அது தப்பு இல்லை, அது குறை சொல்லலை. நம்ம எல்லாமே கரெக்டு தான். பட் நம்ம வந்து அடுத்த லெவலில் வரணும். ப்ரீகேஜி லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு மேலே வரணும். அந்த லெவலுக்கு வரணும். இந்த பூஜைன்றது என்னென்னா துர்கா பூஜை அப்படின்னுவாங்க. வெஸ்ட் பெங்காலில் நல்லா கொண்டாடுவாங்க துர்கா பூஜைன்னு சொல்லி. அந்த 9 நாளும் கொண்டாடுவாங்க. பொதுவாக சிவன் சக்தின்னு நம்ம சொல்கிறோம். சிவன் சக்தி, சக்தியும் சிவனும் இல்லையே, அது ஒன்றும் இல்லை. அதுதான் சிம்பாலிக்காக வந்து சிவன் தன்னோட உடம்புல பாதி கொடுக்குறாரு, பாதி உடம்பை கொடுக்குறாரு. இன் யாங்கன்னு சைனீஸில் சொல்லுவாங்க. அது சிவன் தத்துவம், பார்வதி தத்துவம். பாதி பாதி ரெண்டுமே இருக்கும். வாழ்க்கையில் இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். பகல் இரவு, ஆரோக்கியம் நோய்கள், மகிழ்ச்சி துன்பம், இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கும்.
ஆண் பெண் அப்படி ரெண்டு ரெண்டா இருக்கும். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. செல்வம் இருக்கும், ஏழ்மை இருக்கும், ரெண்டுமே இருக்கும். கடைசி உலகம் இந்த பிரபஞ்சம் அடிகிற வரைக்கும் எப்பவுமே ரெண்டுமே இருக்கும். நாம் எந்த கேட்டகரியில் வரோம், பாசிட்டிவ் கேட்டகரியில் வரோமா நெகட்டிவ் கேட்டகரியில் வரோமான்றது தான் முக்கியம். ஸோ இந்த துர்கா பூஜை எதுக்காக கொண்டு வராங்க, அந்த கான்செப்ட் என்னென்னா சக்தி வழிபாடு, அம்மனுடைய வழிபாடு. இன்னொரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, சக்தி மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த சக்தியை பற்றி வழிபாடு தான் 9 நாளாக கும்பிடுவாங்க. இந்த 9 நாளாக ஒரு விதமாக ஒரு ஆங்கிளில் கும்பிடுறாங்க. ஒரே அம்மன் தான், ஒரே சக்தி தான், அது 9 ஆங்கிளில் கும்பிடுவாங்க. அது 9 ஆங்கிளில் இந்த நாள் அந்த அஷ்டமி நாளில் 8வது நாளில் கும்பிடும் பொழுது துர்காஷ்டமியாக கொடுப்பாங்க. அதனுடைய கருத்து என்னன்னா, துர்கை அம்மன் வந்து நெகட்டிவை அழிக்கிறாங்க. துர்கை அம்மன் வந்து நெகட்டிவ் வந்து அழிக்கிறாங்க. நம்மக்கிட்ட லைஃப்பில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நம்ம பாடியே பாதி பாசிட்டிவ் பாதி நெகட்டிவ் தானே. அந்த பாதி நெகட்டிவ் பாதி பாசிட்டிவ். இப்போது ஆண்கள் கிட்ட பெண்கள் தன்மை இருக்குது, பெண்கள் கிட்ட ஆண்கள் தன்மை இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஆண்கள் கிட்ட பெண்கள் தன்மையும் இருக்குது, பெண்கள் கிட்ட ஆண்கள் தன்மையும் இருக்குது. அந்த ஆண் தன்மை அதிகமாக இருந்தால், பெண் தன்மையோட ஆண் தன்மை அதிகமாக இருந்தால் அது ஆண் குழந்தைன்னு சொல்கிறோம், ஆண் சொல்கிறோம். அப்போ ஆணோட உடம்புல பெண் தன்மை இருக்குது. பெண்கள் சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா, பெண் தன்மை அதிகமாக இருக்குது, ஆண் தன்மை கம்மியாக இருக்குது, ரெண்டுமே இருக்குது. பெண் தன்மை அதிகமாக இருந்ததுன்னா பெண் குழந்தைன்னு சொல்கிறோம், பெண்கள்னு சொல்கிறோம். பட் அங்கேயும் ஆண் தன்மை இருக்குது. இறைவனுடைய படைப்பு அப்படித்தான். ஆணும் பெண்ணும் கலந்தது தான் வாழ்க்கை. அந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் ரெண்டுமே எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆண் தன்மை அதிகமாக இருந்தால் ஆண் சொல்கிறோம், பெண் தன்மை அதிகமாக இருந்தால் பெண் சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போது இந்த துர்காஷ்டமியில் இந்த 8வது நாளில் அந்த துர்கை வந்து தீமைகளை அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். தீமைகளை அடிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷமும் ஒரு செகண்ட் தீமைகளை அடிக்கிற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும், தீமை எடுக்கணும். இந்த துர்காஷ்டமின்றது வந்து அவன் ட்ரெடிஷ்னலாக எல்லா மதங்களையுமே ஒரு சடங்குகள் இருக்குது, எல்லா மதங்களையுமே பண்டிகைகள் இருக்குது. எல்லா மதங்கள்லையுமே இருக்கிற பண்டிகைகளுக்கும் அங்கே சடங்குகளுக்கும் பின்னாடி ஒரு பெரிய ட்ரூத் இருக்குது, சயின்டிஃபிக் ட்ரூத் இருக்குது. நம்ம சொல்கிறதே சயின்டிஃபிக் ட்ரூத், எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் ட்ரூத் இருக்குது. அதை வந்து டீகோட் பண்ணி அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஆன்மீக போதகர்களுக்கு, ஆன்மீக வாதிகளுக்கு, ஆன்மீக ஆசிரியர்களுக்கு சொல்ல தெரியல. கர்மாயஜீலுங்க தான் டீகோட் பண்ணி கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறோம். கர்மாயஜீலுங்களை மட்டும்தான் இதை டீகோட் பண்ணி கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த பூஜை அன்னைக்கு மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, துர்கை அம்மனை வர வச்சு ஆவாகனம் பண்ணி பூஜைகள்லாம் செய்வாங்க. தவறு இல்லை, தப்பு இல்லை, கரெக்ட் சிஸ்டம். பட் அது வந்து லோயர் ட்ரூத், ஹையர் வெர்ஷன். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, 1O 2O 3O 4O அப்படி போட்டு ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு வரேன் இல்லையா. அதே மாதிரி இது லேட்டஸ்ட் ஓ வச்சுங்க. நீ என்ன ஓ ஒன்றாலும் வச்சுங்க, 7O வச்சுங்க, 8O வச்சுங்க, 10O கூட வச்சுங்க. நம்பரிங் கொடுத்தா நம்மளும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, கிறிஸ்டலை யூஸ் பண்ணிவிட்டு அதை கிளன்சிங் போட்டு வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, 2 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ, அது நம்ம எல்லாருக்கும் அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவன் நெகட்டிவிட்டி தகுந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். டெய்லி கிளன்சிங் பண்ணுங்க, நீங்கள் டெய்லி பண்ணுங்கள், நீங்கள் 2 days ஒன்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் 3 days ஒன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் 1 week. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் 1 week. வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக கிளன்சிங் போட்டுவிடுங்கன்னு. சில பேருக்கு டெய்லி போட சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் நிறைய கர்மிக் எனர்ஜி உள்ள டிஎன்ஏ நிறைய இருக்குது, நிறைய கர்மா எனர்ஜி வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய கர்சஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் டெய்லி போடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ 1 1 வாரம் வரைக்கும் டைம், அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகுது. அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுது இல்லையா. இப்போ கிளன்சிங் பண்ணணும் இல்லையா, இந்த கிளன்சிங் ப்ராசஸ் தான் மேடம் துர்கா பூஜை. சரியா, இந்த கிளன்சிங் ப்ராசஸ் தான் துர்கா பூஜை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி கொண்டாடும் போது அந்த துர்காஷ்டமி அப்படின்ற ஒரு நாளில் நம்முடைய பிடித்த பீடைகள், நம்முடைய பிடித்த கஷ்டங்கள், நம்முடைய பிடித்த துயரங்கள்லாம் போகிறதுக்காக துர்கை அம்மன் வந்து அதை அழிக்கிறாங்கன்ற கான்செப்டை கொண்டு வராங்க. கரெக்டா. துர்கை அம்மன் வருஷத்துக்கு ஒரு தடவை புரட்டாசி மாதத்தில் இந்த வடபிறையில், புரட்டாசி மாதத்தில் இந்த வடபிறையில் 9 நாட்களில் தேவியாக கொண்டு வந்து ஒரு நாளும் ஒரு விதமாக எரடிகேட் பண்ணிட்டு வராங்க. 8வது நாளில் துர்கை அம்மன் வந்து உங்களை பிடித்த அந்த சனியன்கள், பீடைகள், கஷ்டங்கள் எல்லாம் போக, அந்த தீமைகளை போக்குவதற்காக துர்கை அம்மன் வந்து அதை போக்குறாங்கன்ற மாதிரி கான்செப்டில் கொண்டு வராங்க. இன்றைக்கி துர்கை அம்மனை ஆவாகனம் பண்ணி துர்கை அம்மனை வழிபட்டு அந்த எனர்ஜியை வந்து போக்குறாங்கன்னு, அதுதான் அது உண்மைதான், அது தவறு இல்லை, அது கரெக்ட் சிஸ்டம், கரெக்ட். அதைத்தான் நாம் பண்ணுறோம். நம்ம டெய்லி பண்ணுறோம், வீக்லி ஒன்ஸ் பண்ணுறோம். கிறிஸ்டல் யூசேஜ் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்க, இதே துர்கா பூஜை தான். நீங்கள் எப்பெல்லாம் வந்து கிறிஸ்டல் கிளன்சிங் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் துர்கா பூஜை உங்கள் வீட்டில் நடக்குதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் நீங்கள் கிறிஸ்டலை கிளன்சிங் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் வீட்டில் துர்கா பூஜை நடக்குதுன்னு அர்த்தம். நெகட்டிவ் போகுது, உங்களுக்கு பிடிச்ச நெகட்டிவ், உங்கள் ஆறால் இருக்கிற நெகட்டிவ், உங்கள் சுற்றி இருக்கிற நெகட்டிவ், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் தான் தீமைன்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம புராண இதிகாசங்களை தீமைன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த தீமையை அடிக்க வந்த அம்மன், அடிக்க வந்த துர்கை,
அந்த இங்கே துர்கைன்னு போது இந்த இடத்துல கிறிஸ்டலை வச்சுக்கலாம். துர்கை இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல் இந்த இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாம். துர்கை இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல். அப்போ துர்கை அம்மன் வந்து எப்படியெல்லாம் உங்களுடைய தீமைகளை போக்குகிறார்களோ ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை வந்து அதை வந்து நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி டெய்லியோ வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ நீங்கள் அதை கிளன்சிங் பண்ணுங்க. எப்பெல்லாம் நீங்கள் கிறிஸ்டல் கிளன்சிங் பண்ணுறீங்களோ உங்கள் நெகட்டிவ் எல்லாம் வெளியே எடுக்கப்படுகிறது. இங்கே துர்கையாக கிறிஸ்டல் வந்து உங்ககிட்ட நெகட்டிவ் எல்லாம் எடுக்கும். அப்போ நம்மகிட்ட நெகட்டிவ்லாம் போனால் என்ன நடக்கும்? நெகட்டிவ்லாம் போனால் என்ன இருக்கும்? அங்கே பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் தான் என்ன பண்ணும்? சந்தோஷப்படும், ஹாப்பியாக இருக்கும். நெகட்டிவ் தான் கஷ்டப்படுவோம், பாசிட்டிவ் தான் சந்தோஷப்படுவோம். அப்போ தீமைகள் போக்கப்படுகின்றன, துர்க்கை அம்மனால் போக்கப்படுகின்றன. அதே போல் இங்கே கிறிஸ்டலால் நம்முடைய தீமைகள் போக்கப்படுகின்றன. அப்போ தீமைகள் போச்சு அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? நன்மைகள் இருக்கும், சந்தோஷப்படுவீங்க. சரியா? இதுதான் கான்செப்ட். கிறிஸ்டல் நீங்களாம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இது தெரியும். நீங்கள் எப்போல்லாம் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க அப்போல்லாம் துர்கா பூஜை நடக்கிற மாதிரி தான். அப்போ நான் என்ன சார் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, துர்கையை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ப்ரே பண்ணி கும்பிடலாம், தப்பு கிடையாது, அது தப்பு ஒன்றும் கிடையாது. பட் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 2 கிறிஸ்டலை யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். 2 கிறிஸ்டல் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணும்போது துர்கா பூஜை தினமும் நடக்கிறது. சரியா? இதுதான். நீங்கள் இதுக்காக தனியாக வந்து துர்கை அம்மன் படத்தை வச்சு மற்ற அந்த தாம்பூலம் மற்ற செட்ஸ் எல்லாம் வச்சு கும்பிட்றது தவறு கிடையாது. பட் அந்த கும்பிடுற சிஸ்டம் வந்து இந்த நம்ம கர்மானஜி ஹீலிங்கில் வந்து கிறிஸ்டல் மூலமாக கொண்டு வந்தார். சரியா? அதனால் எப்படி வேணாலும் நீங்கள் கும்பிடலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ. ட்ரெடிஷ்னலாக மற்றவங்களாம் கும்பிடுவாங்க, துர்கை வாமனை வைப்பாங்க, சக்கரம் வைப்பாங்க, கலசம் வைப்பாங்க. நம்மளோட வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொண்டாடுவாங்க. தமிழ் பீப்புளை விட அவங்க இன்னும் ட்ரெடிஷ்னலாக கொண்டாடுவாங்க. அதெல்லாம் முறைப்படிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த நேரம் கும்பிடலாம். கும்பிடணுன்ற வேண்டிய அவசியம் இல்லை, கும்பிட்டாலும் தவறும் கிடையாது. சரியா? ஏன்னா அதோட ஹையர் வெர்ஷன் ஆஃப் துர்கை அம்மன் பூஜையை வந்து நம்ம வீட்டில் அப்பப்போ பண்ணிக்கிறோம். கிளன்சிங் ஆஃப் கிறிஸ்டல். ஓகே, பார்த்துக்கலாம். பூஜை பண்ணுறது உங்களுடைய இப்போ எப்போனாலும் பண்ணலாம். உங்கள் பாரம்பரியம் போல் தெரிஞ்சவங்க போல் எப்படினாலும் பண்ண தவறு கிடையாது. பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து ரமணிச்சந்திரன் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. அவரா இல்லை வேற ஏதோ ஜிஜுவோ ஏதோ பேர் வந்தது. இது யார் வந்து கம்பேர் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி தெரியல. சரியா பேர் இல்லை சார் எழுதாம போட்டிருக்காரு. பேர் வந்து ரமணிச்சந்திரன் மட்டும் போட்டிருக்காரு. வேற ஏதோ நேம் பார்த்த மாதிரி எனக்கு கவனம். பட் யாராக இருந்தாலும் அந்த சகோதரர்களுக்கு நன்றி. இது சம்மந்தப்பட்ட போஸ்டிங் போட்ட யாராக இருந்தாலும் அந்த சகோதரருக்கு மிக மிக நன்றி. அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க. தர்மம் என்றால் என்ன? எது தர்மம் என அறுதியிட்டு கூறுகிறோம்? கேள்வி கேட்கிறாரு. எஸ், கொஸ்டின் மார்க். தர்மம் அதர்மம் விளக்கம் தேவைப்படுகிறது. இது எப்படி நம்மை காப்பாற்றுகிறது? சூப்பர். தர்மம் செய்யுங்கள். தர்மம் நாம் செய்கிறோமா? நம்மை செய்ய வைக்கிறதா? தர்மம் தான் நம்மளை வைத்து செய்கிறதா? அருமையான கேள்வி சார். சூப்பர். சரியா மடக்கி இருக்கிறீங்க. தர்மம் என்றால் என்ன? எது தர்மம் என அறுதியிட்டு கூறுகிறோம். ரைட். தர்மம் அதர்மம் விளக்கம் தேவைப்படுகிறது. ஓகே, இது எப்படி நம்மை காப்பாற்றுகிறது? அருமையான கேள்வி. இது யாருக்கு நிறைய பேர் தெரியுது. இது எப்படி நம்மை காப்பாற்றுகிறது? தர்மம் செய்யுங்கள். தர்மம் நாம் செய்கிறோமா? நம்மை செய்ய வைக்கிறதா? தர்மம் தான் வைத்து செய்கிறதா? கரெக்ட். தர்மம் தான் நம்மளை வச்சு செய்யுது சார். தர்மம் தான் நம்மளை வச்சு செய்யுது. தர்மத்தை வந்து நம்ம பண்ணலை, நம்ம செய்ய வைக்கிறது இல்லை. அது தர்மம் தான் நம்மளை வச்சு செய்யுது. கரெக்ட். தர்மம் தான் நம்மளை வச்சு. இது 3வது கோட் தான் ரொம்ப பர்ஃபெக்டான. இது 3மே ஓகே தான். பட் மூளை எது வெரி வெரி பர்ஃபெக்ட் சொல்ல பார்த்தா 3 தர்மம் தான் நம்மளை வைத்து செய்கிறது. தர்மம்னா என்ன? நிறைய பேர் தெரியல. யாரோ ஒரு கமெண்ட் சொல்றாங்க. ஒருத்தர் இது தர்மம், அது தர்மம், அது தர்மம், அது தர்மம், அது தர்மம், இது தர்மம். தர்மம்னா என்ன அப்படின்னா சிம்பிள். கடவுள் வந்து எல்லா உண்மைகளையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்காரு. எல்லா உண்மைகளையும் ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்காரு. எல்லா விஷயங்களும் சிம்பிளாக வச்சிருக்காரு. நம்ம தான் அதை வந்து பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஈர தேனாக்கி தேனை பெருமாளாக்கின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்றுமே விஷயத்தை பெருசு பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம். பெரிய காம்ப்ளிகேஷனாக பண்ணுறோம். சிம்பிள் மேட்டர். நீங்கள் உண்மையிலே அதை பார்த்தீங்கன்னா சிம்பிள் மேட்டர். கர்மாஜி நாம் சொல்லிக் தான் சிம்பிள் மேட்டர் தான். அதை வந்து ரொம்ப சிம்பிளை பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப பெரிய லபாரியஸ் ஒர்க்காக எடுத்துக்காதீங்க. ரொம்ப பெரிய விஷயமா பார்த்து எடுத்துக்காது. ரொம்ப சிம்பிளாக டீல் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கர்மாஜினிங் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ட்ரூத்ஸ். இங்கே நம்ம சொல்கிற என்ன விஷயம் சொன்னால் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ட்ரூத்ஸ் ஆர் எக்ஸிபிட்டட் ஹியர். சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ட்ரூத்ஸ் ஆர் எக்ஸிபிட்டட் ஹியர். இங்கே தான் வெளிப்படுத்தப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்.
தர்மம்னா என்னன்னு நான் நீங்கள் ஈஸி டெஃபினேஷன் கொடுக்குறேன் பாருங்க, நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. எல்லாம் முக்கியமான லெசன்ஸ் அன்லைன் பண்ணி லைஃப் லாங் மனசில் வச்சுக்கோங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமு, குவார்டர்லி எக்ஸாமு, ஆனுவல் எக்ஸாமில் வர மாதிரி கொஸ்டின், சில கொஸ்டின்ஸ்லாம் எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பாக கேட்பாங்க. பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் பார்த்துருப்பீங்க. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக மாறி மாறி அதையே கேட்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தர்மம்ன்றதுக்கான டெஃபினேஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மைண்ட் வச்சுக்கோங்க. தர்மம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை உருவாக்கிய போது கடவுள் வைத்த சட்டங்கள். தர்மம் அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது கடவுள் சில சட்ட விதிகளை உட்பட்டு உருவாக்குறார் உலகத்தை. அதுதான் தர்மம். அந்த சட்ட விதிகளை மதிக்காது இருக்கிறது அதர்மம். சிம்பிள். இப்போ இந்தியா இருக்கு, நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன், பல வகுப்புலையும் சொல்லியிருக்கேன். இந்தியா இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு. அதை ஃபாலோ பண்ணால் இந்த இந்திய நாடு அரசாங்கம் நடக்குது. அது மாநில அரசாங்கமாகட்டும், மத்திய அரசாங்கமாகட்டும், எதுவாக இருந்தால். இப்போ யூஎஸ்ல ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் இருக்கு. அப்போ அந்த சட்டத்தின் படி தான் அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் நடக்குது. இங்கே நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி அங்கே ஃபெடரல் கவர்மெண்ட், அங்கே ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்மெண்ட். இங்கே இந்தியாவில் எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்மெண்ட், அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட். ஒரு கலிஃபோர்னியாவில் ஒரு கவர்மெண்ட்டு, மற்ற ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட்டு, பிலடெல்பியாவில் ஒரு கவர்மெண்ட்டு, டெக்சாஸில் ஒரு கவர்மெண்ட்டு, எந்த ஒரு மாநிலங்களையும் ஒரு கவர்மெண்ட்டு, எல்லாமே சேர்ந்து ஃபெடரல் கவர்மெண்ட். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். அதுக்கு மெமரண்டம் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, மெமரண்டம் இருக்குது. இந்த கம்பெனினா இப்படி தான், இதுக்கு ஒரு பேர், இதுக்கு எம்டி இவர் இப்படி, டைரக்டர்ஸ்லாம் இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். இப்படி தான் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ஆர்டிகல்ஸ் மெமரண்டம் வச்சு தான் அந்த கம்பெனி இயங்கும் இல்லையா? அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரூல், ஒரு நாட்டுக்கு ஒரு ரூல் இருக்குது, ஒரு கம்பெனிக்கு ரூல் இருக்குது, ஒரு ஆஃபீஸ்க்கு ரூல் இருக்குது. இவர் தான் பெரியவர், இவர் தான் அடுத்தவர், இவர் தான் அடுத்தவர், அவர் தான் இந்த டெசிக்னேஷன் இருக்குது. இவர் இப்படி முடிவெடுப்பார், இவர் இப்படி இருப்பார், இப்படி இருப்பார். ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அவசியம். குடும்பத்துக்கும் அவசியம் தான். குடும்ப தலைவர்னு இருப்பார், இவர் தான் குடும்ப தலைவர், இவங்க குடும்ப தலைவி, இவங்க குழந்தைங்க, இவங்கெல்லாம் குடும்ப தலைவர் சொல்கிற பேச்சை கேட்கணும், குடும்ப தலைவர் சொல்கிற பேச்சு கேட்கணும். இப்படி தான் நடக்கணும். நீ சொல்கிற பேச்சு நான் கேட்க மாட்டேன், குடும்பம் குடிச்சவர் தான். இன்னைக்கு நிறைய கொடுத்து அது நடக்குது. நீ என்ன சொல்லணும், நான் என்ன கேட்குறேன், நான் தான் கிங்கு அப்படின்னு ஒரு கணவர் இருப்பார். இல்லை நீங்கள் என்ன சொல்லணும், நான் என்ன கேட்குது, நான் சொல்லுதான் கேட்கணும் மனைவி இல்லையா? உங்கள் வீட்டில் வந்து மீனாட்சி ஆட்சியா சிவன் ஆட்சியான்னு கூட கேட்பாங்க, சில பேர் கேட்பாங்க. உங்கள் வீட்டில் மீனாட்சி ஆட்சியா சிவன் ஆட்சியா? மீனாட்சி ஆட்சின்னா அந்த ஒய்ஃப் வந்து டாமினேஷன் அந்த ஃபேமிலியில். சிவன் ஆட்சின்னா அந்த வீட்டில் அந்த ஆண்மகன் குடும்ப தலைவர்னு அவர் டாமினேஷன். அது குலக்கீழாக கேட்பாங்க, சிவன் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியா? நிறைய வீட்டில் மீனாட்சி ஆட்சியா நடக்குது, நிறைய வீட்டில் மீனாட்சி நடக்குது. ஆனால் வெளியே தெரியாது, ஆனால் பந்தா பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் அடிமையாக்குறோம், அவங்க தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லா வீட்லையும் நடக்குது. எல்லாம் மீனாட்சி ஆட்சியும் நடக்குது, சிவன் ஆட்சியும் நடக்குது, ரெண்டுமே நடக்குது. சில வீட்டு 2 பேருடைய ஆட்சியும் நடக்குது. 2 பேர் ஆட்சி தான் பெஸ்ட்டு. 2 பேரும் கலந்து பேசி கலந்து முடிவெடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். நான் கணவன் நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும்னாலும் அதுவும் வேலைக்காகாது. நான் மனைவி நான் சொல்லிட்டு தான் கேட்கணும், நீங்களாம் எனக்கு சலாம் போடணும் அப்படின்னா அதுவும் வேலைக்காகாது. 2 பேருமே கணவன் மனைவி ஒத்துனே, நான் பெரியார் நீ சின்ன இல்லாமல், அந்த ஈகோ இல்லாமல் கலந்து பேசி ஏகோபித்து முடிவெடுத்து 2 பேரும் ஈக்குவலாக எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும். அந்த குடும்பம் சரியான வழியில் போகும். ஸோ அது ஒரு கட்டுப்பாடு இருக்குது, குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இல்லையா? பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு கட்டுப்பாடு இருக்குது. ஸோ அந்த கட்டுப்பாடு இல்லாத எந்த ஒரு விஷயமே இருக்குது, கம்பெனிக்கு இருக்குது, நாட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி இறைவன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் பொழுது, இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது சில சட்ட விதிகள்லாம் உருவாக்குறேன். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சட்ட விதி. அதுதான் தட் இஸ் கால்ட் தர்மம். அதான் தர்மம். சிம்பிள். உலகத்தை படைக்கும் பொழுது இறைவன் என்ன விதிகளின்படி, என்ன சட்ட விதியின்படி இந்த உலகத்தை உருவாக்குகிறாரோ அவைகள் கர்மா என்று அழைக்கப்படுகின்றன. என்ன கர்மா? குட் கர்மா என்று அழைக்கப்படுகின்றன. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குட் கர்மான்னு மாதிரி கொண்டு வரலாம். அதைத்தான் வந்து இங்கே நாம் வந்து தர்மம்னு சொல்கிறோம். அந்த கடவுளுடைய விதிகளுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செயல்பட்டோம்னா அது அதர்மம். அது அதர்மம். நேர்மையான முறையில் சம்பாதிக்க வேண்டும், இறைவன் போட்ட தர்மம். அது அவர் சொன்னது, அந்த ரூல், அது தர்மம். நான் நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்க எப்படினாலும் சம்பாதி, அது அதர்மம். நேர்மையான முறையில் சம்பாதித்த பணத்தை 3/2 பங்கு தர்மம் செய்ய வேண்டும், அது தர்மம். சேரிட்டியாக கொடுக்கணும், அது தர்மம். அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நானே தான் வச்சுக்குவேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் மனைவி என் மக்கள் என் பிள்ளைகள் என் வாரிசுகள் அப்படி நான் வச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது அதர்மம். வாழ்க்கை துணை ஒன்று தேவைப்படுது, கணவனோ மனைவியோ திருமணம் செஞ்சு வாழணும். அந்த வாழ்க்கை துணையை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் காப்பாற்றணும், அது தர்மம். அதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, இன்னொரு பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்குவேன், அதர்மம்.
சரியா? அடுத்தவங்களை யாரையும் ஏமாற்றக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட போய் அடுத்தவங்க பொருளை ஏறிக்கக்கூடாது, பறிக்கக்கூடாது. தர்மம். அதெல்லாம் முடியாது. நான் காசுக்காக என்ன வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் செய்வேன். அதர்மம். ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. பிகாஸ் ஐ ஆம் த கிரியேட்டர். நான் வந்து கிரியேட்டர். எல்லா உயிர்களையும் நான் வந்து படைக்கிறேன். அந்த உயிரை கொண்டு சாப்பிட உனக்கு உரிமை இல்லை. சாப்பிடாதேன். அது தர்மம். அதெல்லாம் முடியாது. நான் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவேன். காலைல ஒன்று சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிடுவேன், நைட் ஒன்று சாப்பிடுவேன். எனக்கு தினம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடுவேன். அது தர்மம். பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு உண்டு. அப்போ காட்டில் இருக்கிற சிங்கங்கள், புலிகள் இதெல்லாம் வந்து அடித்து சாப்பிடுது. அது என்ன சார்? அப்போ அது மட்டும் நியாயமா? நான் மட்டும் ஒரு ஆட்டையோ வேற எதையோ ஒன்று கோழியவோ சாப்பிடக்கூடாது, மாட்டையோ அடித்து சாப்பிடக்கூடாது, அது தவறுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சாப்பிடுறது நியாயமா சார்? நான் இது சரியான கேள்வி. அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? அதை அடித்து பிடிச்சி சாப்பிடணும். மானை கொண்டு சிங்கம் சாப்பிடணும், மற்ற உயிர்களை கொண்டு சிங்கம் சாப்பிடணும். அது அதுக்குண்டான தர்மம் கடவுள் படைச்சிருக்கார். கடவுளுடைய படைப்புல அதுக்குண்டான தர்மம், ஒரு சிங்கத்துக்கு உண்டான தர்மம் அடிச்சு தான் சாப்பிடும், மானை அடித்து தான் சாப்பிடும். அது இறைவன் அப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கு. அது காரணம் இருக்கு. அது நம்ம பின்னாடி வகுப்புல சொல்லுவோம். நீங்க செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் வரும்போது சொல்லுவோம். அதை பத்தி ஏன் இறைவன் அப்படி படைச்சிருக்கான்றது அப்போ சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் அது வேண்டாம், தேர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் அது சொல்லிக் கொடுப்போம். அது ஏன் அங்கே இறைவன் அப்படி படைச்சிருக்கிறார். அப்போது சிங்கத்துக்கு அது தர்மம். சிங்கத்துக்கு வந்து நான் அடித்து சாப்பிடணும் தர்மம். அது அவர் பிடிச்சிருக்கு. அது காரணம் இருக்குது. காரணத்தோடு தான் அவர் சொல்லியிருக்காரு. அது பின்னாடி சொல்லுவோம். சிங்கத்துக்கிட்ட வந்து நீங்கள் சிங்கம் நீங்கள் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, டாக்டர் எங்கே சொல்கிறாரு, அதெல்லாம் நியாயமானு போய் சிங்கத்தை கேட்க முடியாது. அதுக்கிட்ட அட்வைஸ் பண்ண முடியாது. கர்மாந்தின்னு ஒன்று வந்து காலைல டெய்லி உட்காந்து டாக்டர் சொல்கிறாரு சைவம் தான் சாப்பிடணுண்டா, நீங்கள் கேட்குறீங்களா, இப்படி அடிச்சு கொண்டு சாப்பிட்றீங்க, நியாயமா நான் கேட்கணும். பிகாஸ் அதனுடைய தர்மம், இறைவன் படைத்த தர்மம், அதை அடித்து தான் சாப்பிடும். அதுக்குண்டான தர்மம் அது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. மனுஷன் வந்து கொலை பண்ணி ஒரு உயிரை கொண்டு சாப்பிடணும் அவசியம் கிடையாது. அப்போது அது சிங்கத்துக்கு தர்மம், நமக்கு அதர்மம். அசைவம் சாப்பிடுவது சிங்கத்துக்கு தர்மம், அது செய்யும். அதை சாப்பிடுவது அதர்மம். நம்ம யார் மனுஷன் சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றது அதர்மம். அப்போ அதர்மம் பண்ணால் என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சார்? ஃபாரினில் வந்து அவங்க ஃபுல்லாக எப்பயும் நான்வெஜ்ஜே சாப்பிட்ருக்காங்களே சார், நாமளா செய்வோம். அவங்க ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்களே சார். அது கேட்டுக்கு ஆன்சர் இருக்குது. அது சொந்த மனசு கஷ்டப்படும். இப்போ வேண்டாது. ஏன் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க? ஏன் அவங்க வந்து முழுக்க 3 வேளையும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க? நாம் ஏன் இருந்து வெளியே வரணும்? ஏன் இறைவன் அப்படி அமைச்சிருக்காருன்னு சொன்னால் பப்ளிக் போத்தா அது மனசு கஷ்டப்படும். அது தேவையில்லாமல் கமெண்ட் வரும். அதுக்கு வழக்கம் சொல்லிட்டுருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இப்போதைக்கு அது வேண்டாம். அந்த அளவுக்கோட வச்சுக்கோம். நம்ம சைவமாக இருப்போம், அவ்வளோதான். அதுக்கு வழக்கம் இருக்குது. பட் ஹையர் ட்ரூத்தில் சொல்லுவோம். அது இப்போ வேண்டாம். அது அந்த ஒரு பக்குவத்தை நீங்கள் வந்த பிறகு அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போது வேண்டாம். அது தேவையில்லாமல் கான்ட்ரவர்ஸில் நம்ம தரட்டு நம்ம டைம் எனர்ஜி இப்போ வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாப்பிட்றவங்க சாப்பிடுவோம். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம். அதுக்கு விளக்கம் பின்னாடி சொல்லுவோம். இப்போ வேண்டாம். ஸோ தர்மம் அதர்மம். தண்ணியில் இருக்கிற, வாட்டரில் இருக்கிற அந்த இம்பியூரிட்டிஸ் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஒரு வீட்டில் ஏசி இருக்குது, பூட்டி வச்சுருக்குறோம். அந்த ஏசி ரூம்லேயும் நீங்கள் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தூசி இருக்கும். நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஊரை விட்டு வெளியில் போகிறீங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறீங்க, 15 நாள் வீட்டை பூட்டி வச்சு போகிறீங்க, உள்ளே எதுவுமே இல்லை. 15 நாள் கழிச்சு வந்தால் தூசு இருக்கும், டஸ்ட் இருக்கும். யார் கொண்டு வந்து போட்டா அந்த டஸ்ட்டை? ஏசி ரூம்லையும் யார் டஸ்ட் போட்டா? அப்பயும் இப்போ கிளீனிங் போடுறீங்க, வேக்கம் கிளீனர் போடுறீங்க, வீட்லேயும் போடுறீங்க. ஏன் போடுறீங்க? எப்படி போடுறீங்க? ஏதோ ஒன்று நடக்குதாங்க. நம்ம கண்ணுக்கே ஒரு ப்ராசஸ் நடக்குது. குப்பை வருது, சேருது. அது நம்ம கிளீன் பண்ணுறோம். அதே மாதிரி வாட்டரை வந்து பஞ்சபூதங்களில் ஒன்று, முக்கியமான பஞ்சபூதங்களில் ஒன்று வாட்ரு. அந்த வாட்டர் வந்து க்ளீனாக இருக்கணும். ஏன்னா ஹியூமானிட்டிக்கு வாட்டர் கண்டிப்பாக வேணும். பஞ்சபூதங்களில் மிக முக்கியமான, எல்லா பூதங்களுமே சம்மந்தம், அதில் ஒன்றும் எதுவும் கிடையாது. அதில் முக்கியமானது வாட்டர். இப்போ நம்ம உடம்புல கூட 78% ஆஃப் த வாட்டர் இருக்குது. வாட்டர் நிறையா இருக்குது. ரத்தமும் வாட்டருடைய கண்டென்ட் தான். அப்போ வாட்டர் கண்டென்ட்டு, வாட்டர் பூதம், அந்த தண்ணீர் பூதமும் நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது. அந்த தண்ணீரை சுத்தமாக வச்சுக்கணுன்றதுக்காக இறைவன் வந்து மீன்களை படைக்கிறார். அப்போது தண்ணியில் இருக்கிற அழுக்க, கடலும் சரி, ஆறும் சரி, குளமும் சரி, ஏரியும் சரி, கிணறும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே உள்ளே இருக்கிற அழுக்க அதை சாப்பிட்டுட்டு அதை பியூரிஃபைடாக அது மனித சமுதாயத்துக்கு நீ கொடுக்கணுன்றதுக்காக மீனை வந்து படைக்கிறார் இறைவன். அது இறைவனுடைய தர்மப்படி அதை கிளென்சிங் பண்ணி, தூய்மை பண்ணி, பியூரிஃபைடாக வைக்கணும். அது கடலாக இருந்தாலும், ஆறாக இருந்தாலும், குளமாக இருந்தாலும், ஏரியாக இருந்தாலும், வீட்டில் இருக்கிற கிணறாக இருந்தாலும், எல்லாருமே மீனுடைய படைப்பினுடைய நோக்கம், தர்மம் வந்து அதுதான். ஆனால் அந்த மீனை பிடிச்சி நாம சாப்பிட்றது அதர்மம். சரியா? அந்த மீனை நாம பிடிச்சி கிலோவோட விலை அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது அதர்மம். புரியுதா?
தர்மம்னா என்னன்னா இறைவன் என்னென்னலாம் சொல்லி இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த உலகத்தை நடத்தணுன்றதுக்காக போடுறாரோ அதெல்லாம் தர்மம். அதுக்கு ஆப்போசிட் அவன் செய்யறதுலாம் அதர்மம். அப்போ அதர்மத்தில் போனால் அவன் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதர்மம் போனால் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு. தர்மத்தில் போனால் நமக்கு என்னைக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் தான் கிடைக்கும். அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் நெகட்டிவ் கர்மாவனால இந்த தெரிதல் புரிதல் இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோம்? மேலும் 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 தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கின்றோம். சிம்பிளாக இதை வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் போடுங்க, நான் ஒன்று கிளியர் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லிக்க நான் நினைக்கிறேன். தர்மம் தான் நம்மளை வச்சு செய்கிறது. அதாவது நம்ம கர்மாக்கு தகுந்த மாதிரி நம்ம தர்மம் செய்யணும். கடவுளை ஃபாலோ பண்ணணும். கடவுளோட ரூலை ஃபாலோ பண்ணணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒரு கொலை பண்ணுறான். அவன் ப்ரொஃபஷனலாக கொலை பண்ணுறான். அது என்ன சொல்லுவோம், கூலிப்படைன்னு சொல்லுவோம் இல்லையா? யாருக்கிட்டானா போகலாம், அவங்ககிட்ட போகலாம். அவன் எவ்வளோ காசு கொடுத்தா யாருக்கிட்ட சொல்கிறீங்களோ கொலை பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவான். அவனுக்கு தொழில் வந்து அதுதான். இன்றைக்கே அவங்க இருக்காங்க. இன்றைக்கே இருக்காங்க அரசியல்வாதிகள் மற்ற பெரிய பெரிய விஐபிகள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்களாம் அவங்க கைக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவை அவங்களுக்கு. அது இல்லைன்னா அரசியல் நடத்த முடியாது, கம்பெனி நடத்த முடியாது. பெரிய பெரிய விஷயத்தில் இருக்கிறவங்க அவங்க ஒரு டீமாக வச்சுருப்பாங்க. ஒரு ரவுடி டீம்னு ஒன்று இருக்கும். எல்லாருமே வச்சுருப்பாங்க. அது வெளியே தெரியாது, பட் இருக்கும். எந்த டைமில் தேவையோ அவங்கள யூஸ் பண்ணிக்குவாங்க. அவனுக்கு கொலை செய்யறது தொழில், சர்வசாதாரணமான தொழில் அது. அதை நீங்களும் நானும் செய்வோமா? நீங்கள் நானும் செய்யுமா? செய்ய மாட்டோம். அதெல்லாம் நமக்கு வேண்டாப்பா, எல்லாம் வேண்டாம் நம்ம விட்டு நாம் ஒதுங்கி நடுவோம். பிகாஸ் ஏன்? தர்மத்தை வந்து கொலை செய்யக்கூடாது தர்மம். பட் அதை தூக்கி போட்டு காலம் வச்சுட்டு அவங்க காசுக்காக எதை வேணாலும் செய்வோம். அதர்மம். அவங்க செய்யறதுக்கு ரெடி, நாம் செய்யணும் செய்ய மாட்டோம். அப்போ யார் செய்வாங்க, யார் செய்ய மாட்டாங்கன்னா, சுகப்படணுன்றவங்க, நல்லா இருக்கணுன்றவங்க, அடுத்தடுத்த ஹையர் லெவலுக்கு போகணுன்றவங்க இந்த மாதிரி தப்பு வழிக்கு போக மாட்டாங்க. தர்மத்தை ஃபாலோ பண்ணுவோம். அவங்களும் அறியாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. கஷ்டப்படணுன்றவங்க, அடுத்தடுத்த பிறவிகள் இன்னும் கஷ்டப்படணுன்றவங்க, நெகட்டிவ் கர்மம் நிறைய இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் துணிச்சலாக செய்வாங்க. துணிச்சலாக செய்வாங்க. நெகட்டிவ் கர்மா, அதர்மம். ஸோ அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன நீங்கள் பாருங்கள். நீங்கள் போரை எடுத்து பாருங்கள், மகாபாரத போரை எடுத்து பாருங்க. அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடந்த போர் தான். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த போர் தான் அது. அது மகாபாரத போர்னு ஒரு சொன்னாலும், அதை புராணங்களை கொண்டு வந்தாலும், அது என்ன நடக்குது பாருங்க. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த போர் தான். பங்காளிங்களுக்கு அந்த சொத்துல சரி பாதி பங்கு உண்டு, கொடுக்கணும். இவங்க 100 பேராக இருந்தாலும், இவங்க 5 பேராக இருந்தாலும் பங்கு தான். அவங்க அதை ஒரு 1/2ன்னு சொல்லி பிரிச்சாங்கன்னா, அதை வந்து 100 பேர் 100 பேரும் அதை தான் அவங்க ஷேர் பண்ணிக்கும். இவங்க பார்க்கறதுக்கே கூடாது. அதான் தர்மம். தர்மம்ன்றது என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி பிரிக்கணும். ஒரு நாடுக்கு நாட்டை பிரிக்கணும். அப்படின்னா அது 2 ஷேராக ஈக்குவலாக பிரிக்கும் பொழுது, நீங்கள் எத்தனை பங்காளிங்க அண்ணன் நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக பிரிக்கணும். அது தர்மம். அது பிரிக்கும் போது இவங்க சைடு 100 பேர் இருக்காங்கன்னா, அதை வாங்கிட்டு 100 இவங்க தான் பிரிச்சுக்கணும். நம்ம அமௌண்ட்டில் சொல்லுமே, 1 lakh இருக்குது. 1 lakh பொதுவாக இருக்குது. அண்ணனுக்கு 50,000, தம்பிக்கு 50,000. 50,000 50,000 ஓகே. பட் அண்ணனுடைய பிள்ளைகள் வந்து 100 பேர் இருக்கிறாங்கன்னா, 100 பேரும் அந்த 50,000 அந்த 50,000 100 பேரும் தான் பிரிச்சுக்கணும். இந்த பக்கம் 5 பேர் இவங்க இருக்காங்கன்னா, அந்த 50,000 5 பேர் இவங்க பிரிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் 5 பேர் பிரிக்கிறாங்கன்னா 50,000 வந்து ஆளுக்கு 10,000 வருது. அதையே 100 பேர் பிரிக்கும்போது இவங்களுக்கு குறைச்சிதான் வரும். பிகாஸ் அவங்க 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இருக்காங்க. அதுக்காக அந்த 50,000 தான் அவங்க 100 பேராக பிரிச்சுக்கணும். கொஞ்சமாக கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு கிடைக்கிறத விட கம்மியாக தான் கிடைக்கும். அது என்ன பண்ணுறது? அந்த நீங்கள் அத்தனை வாரிசுகள் இருக்காங்க, அது பிரிச்சுக்கணும். அது தர்மம். அதெல்லாம் முடியாது, நாங்கள் 100 பேர் இருக்கு, நீ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு கேட்குறது அதர்மம். அவங்க அப்படியே கெஞ்சி கெஞ்சி கீழே வராங்களே, ஒரு ஸ்ட்ரைட் அப்படியே வராங்க. 5 ஊரை கொடுன்னு கேட்குறாங்க. கடைசியில் 5 ஊரையாவது கொடுப்பா எங்களுக்கு, ஆளுக்கு ஒருத்தருக்கு ஒரு வீரை கொடுன்னு கேட்குறாங்க. முடியாது, தர முடியாது. 5 தெருவாவது கொடுப்பான், ஆளுக்கு ஒரு தெரு, அதுவும் முடியாது, கொடுக்க முடியாது. 5 வீடாவது கொடுப்பா எங்களுக்கு, ஒரு வீடு கொடு, ஒருத்தருக்கு ஒரு வீடு கொடு, அது போதும், நாங்கள் அதோட போயிடுறோம், எங்களை விட்டு கொடுப்பா, நாங்கள் சாமி நான் வானா, நீயே ஆஞ்சிக்கோ, நீயே வச்சுக்கோ. 5 வீடாவது கொடுன்றார். அது கூட கொடுக்க முடியாது, கெட் அவுட்ன்றார் துரியோதனன். 5 வீடு அது கூட கொடுக்க முடியாது உங்களால். யாருக்கும் 10 எதுவும் கொடுக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். 5 வீடு, ஒரு வீடு கொடுக்க மாட்டேன், போங்க வெளியேறார் துரியோதனன். அதர்மம். 5 வீடு கொடுக்க மாட்டேன், ஒரு வீடு கூட கொடுக்க மாட்டேன், நீ என்ன 5 வீடு கேட்குற, போப்போ வெளியேண்டார் துரியோதனன். எஸ், வந்துடுறாங்க. அங்கே அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடக்கின்ற போர் தான் மகாபாரத போர். அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடக்கின்ற போர் தான் மகாபாரத போர். மகாபாரத போரில் யார் வந்து கடைசியாக ஜெயிக்கிறாங்க? பாண்டவர்களா கௌரவர்களா? பாண்டவர் தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு மிக அடிப்படையான காரணம் என்ன? நீங்கள் 1000 காரணம் சொன்னால் பல வகுப்புகளையும் சிதைக்கும், பல வீடியோஸ் சிதைக்கும்.
அவங்க ஜெயிச்சதுக்கான அடிப்படை காரணம் வந்து கண்ணபாதமா தான் இவங்க கூட இருந்தது தான் இல்லையா. கண்ணபாதமா இவங்க கூட இருந்தது தான். அவங்க கேட்குறாங்க, போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, கண்ணபாதமாத்மா கிட்ட போகிறாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க. மாமா எனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும், போர் ஃபைட்டுன்னு வந்துட்டீங்க, சண்டை பிடிங்க முடிவு வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு இத்தனை அந்த படம் வேணும், இந்த படம், யானை படம் வேணும், குதிரை படம் இவ்வளோ வேணும், இதெல்லாம் வேணும்னு துரியோதனன் கேட்குறாரு. அங்கே புத்தி மங்கி போயிடுது, புத்தி மங்கி போயிடுது அவருக்கு. நம்ம இதெல்லாம் தான் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்கேயே புத்தி மங்கி போயிடுது. கேடு வரும் பின்னே மறி கெட்டு வரும் முன்னே, மறி கெட்டு போயிடுச்சாங்க. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அடிக்கடி சொல்லுவோம். அது நல்ல சகுனம். இவங்க பார்க்குறாங்க இதெல்லாம் கிடக்கட்டும்ப்பா, இவர் நம்ம கூட இருந்தால் போதும். இது 1000 யானைப்படைக்கு 1000 குதிரைப்படைக்கு 1000 காலற்படைக்கு சமம். இவர் ஒருத்தர் இருந்தால் போதும், இவர் இருந்தால் போதும், மாமா வந்தால் போதும், அவரை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க. இது யானை வரும் பின்னே மணி யோசை, நல்ல சகுனம். அது கடவுளை பிடிச்சிக்குவோம், அவரை பிடிச்சிக்குவோம், அவர் நம்ம கூட இருக்கட்டும், மாமா முறை ஆகுது அவங்களுக்கு. இவர் வந்தால் நம்ம கூட போதும், மற்றெல்லாம் எது இருந்தாலும் பரவாயில்ல, இவரை வச்சு பார்த்துக்கலாம். அந்த மகாபாரத போல கண்ணபாரதம் இருந்தால் இவங்களாம் ஜெயிச்சே இருக்க முடியாது. ஜெயிச்சே இருக்க முடியும். எங்கெங்கெல்லாம் பிட்பால்ஸ் வருதோ, எங்கெல்லாம் அடி விழுதோ, எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக வந்து காப்பாற்றி கொடுத்தாரு. எங்கெல்லாம் ஸ்கிப் ஆகுறாங்களோ, எங்கெல்லாம் அடிப்பட போகிறாங்களோ, எங்கெல்லாம் அடி வாங்க போகிறாங்க, அங்கெல்லாம் கரெக்டாக வந்து அந்த நீங்கள் மகாபாரத்தை நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கெல்லாம் இங்கே பிட்பால்ஸ் வருதோ, எங்கெல்லாம் அடி வாங்கல, கரெக்டாக அந்த டைமில் கரெக்டாக கிளிக் பண்ணி தூக்கி விட்டுருவார். இதுதான் இறைவன் கூட இருக்கிறது. இறைவனை கூட கைகள் வச்சு, கையில் கிறிஸ்டல் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறோம். கையில் கிறிஸ்டல் வச்சுக்கிட்டா எப்படி நம்ம தப்பு பண்ண விடாது, சரியான ரூட்டில் கொண்டு போகும், நம்ம கரெக்டாக சேனல் பண்ணி கொண்டு போகும். அப்படின்னா இங்கே கிருஷ்ணர் ஈஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல்னு வச்சுக்கலாம். கிருஷ்ணர் ஈஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல். கையில் கிறிஸ்டல் இருந்தால் நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம புத்தி தப்பாக போகாது, தப்பான வழிக்கு போக மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம், கரெக்டாக போகும். அப்படியே தப்பான வழியில் போகணுன்னா கூட இது கரெக்டாக நம்மளை பிடிச்சிக்கா. எப்படியெல்லாம் கிருஷ்ணர் வந்து இந்த பாண்டவர்களை எல்லாம் ஒரு இன்சிடென்ட்லையும் காப்பாற்றி காப்பாற்றி வரை கொண்டு கடைசியில் ஜெயிக்க வச்சு அந்த வெற்றிக்கணியை கொண்டு கொடுக்குறாரோ, அதே மாதிரி கிறிஸ்டல் உங்களை கரெக்டாக சேஃப்கார்டாக அப்படியே கொண்டு போய் உங்களை கரெக்டான பாதையில் கரெக்டான சேனலை கொண்டு போய் விடும். எந்த பிற்பாலையும் விட விடாது. விட போறீங்கன்னா அப்படியே கரெக்டாக பிடிச்சி தூக்கிடும், கரெக்டாக நிற்கும். யாரும் வெளியே வந்து அசிரியஸ் உங்கள் கூடவே இருந்து உங்களோட வினப்பாய் கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகும். பகவான் கிருஷ்ணர் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல் இந்த இடத்துல சொல்லலாம். பகவான் கிருஷ்ணரை கூட வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கிறிஸ்டலை கையில் வச்சுக்கிற மாதிரி. கிறிஸ்டலை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு, பகவான் கிருஷ்ணர் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, பாண்டவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பகவான் கிறிஸ்டல் அப்படி சொல்கிறோம் இல்லையா, பகவான் தான் கிறிஸ்டல், கிறிஸ்டல் தான் பகவான். இந்த பகவானை எப்படி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், பகவான் நம்மகிட்ட இருந்தால் போதும் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் எப்படி கான்ஃபிடண்டாக இருந்தாங்களோ, அதே மாதிரி கிறிஸ்டலை நம்பி கிறிஸ்டலை அதனுடைய நட்போட அதனோட உதவியோட வாழ்கிறவங்க வந்து லைஃப்பில் என்றைக்கும் சோக போட மாட்டாங்க, மேலே மேலே வருவாங்க, அப்படி டைம் மேலே வந்துடுவாங்க. துன்பங்களுக்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு ஜெயிச்சு வாழ்க்கையில் வந்துடுவாங்க. அவங்க எந்த கண்டிஷனில் இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு ஒரு தாழ்வான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எந்த மாதிரி பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலும் பகவானே கூட இருந்து இந்த பாண்டவர்களை வழிநடத்தி தூக்கி கொண்டு வந்த மாதிரி கிறிஸ்டல் கொண்டு விட்டுடும். அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இது வேணும், எனக்கு பணம் வேணும், சொத்து வேணும், நகை வேணும், நட்டு வேணும், இதெல்லாம் வந்து எங்களை காப்பாற்றும். கிறிஸ்டல் போய் எங்களை என்ன காப்பாற்ற போகுது? கிறிஸ்டல் போகணும் தேவையில்லாத விஷயம். அது போய் திந்த கழுது உளுண்டு கழுது இது போய் என்ன பண்ணிட போகுது? இது போய் தேவையில்லை. எனக்கு பணம் இருந்தால் போதும், எனக்கு நகை இருந்தால் போதும், எனக்கு சொத்து இருந்தால் போதும், எனக்கு வந்து கார் பங்களா இருந்தால் போதும், எனக்கு அரசியல் கட்சியில் பெரிய பதவி இருந்தால் போதும், நான் இந்த பதவி இருந்தால் போதும், நான் இந்த கம்பெனியில் பெரிய எம்டியாக இருந்தால் போதும், இந்த கம்பெனி அக்விஷன் பண்ணிட்டேன், இப்படி லௌகீகமாக பாண்டவர்கள் மாதிரி இல்லாமல் கௌரவர்கள் மாதிரி எனக்கு இதெல்லாம் போதும் இதெல்லாம் போதும் இதெல்லாம் போதும் போய் கடைசியில் வீணாக போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் மற்ற வாழ்வியல் முறைகளை இதெல்லாம் இருக்கணும் தான் நிறைய பேர் போயிட்டு வீணாக போகிறோம். இது நம்ம வாழ்க்கையில் நம்ம பாண்டவர்களாக இருக்கிறோமா கௌரவர்களாக இருக்கிறோமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பாண்டவர்களாக இருக்கணுமா கௌரவர்களாக இருக்கிறோமா? பாண்டவர்களாக இருந்து கிறிஸ்டலை யூஸ் பண்ணி கிருஷ்ணனை யூஸ் பண்ண மாதிரி கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணன் வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிப்டில் மேலே மேலே வரீங்களா, இல்லை எனக்கு கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் போதும், எனக்கு டன்னாக நகை இருந்தால் போதும், எனக்கு கார் பங்களா எஸ்டேட் இருந்தால் போதும், எனக்கு இந்த செல்வாக்கு இருந்தால் போதும், எனக்கு பிரைம் மினிஸ்டர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் போதும், எனக்கு சீஃப் மினிஸ்டர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் போதும், இந்த கட்சியில் எனக்கு பெரிய பதவி இருந்தால் போதும், இப்படியெல்லாம் கௌரவர்கள் மாதிரி இது இருந்தால் போதும் அது இருந்தால் போதும்னு சொல்லி கடைசியில் அதெல்லாம் ஒரு நல்ல டீலில் விட்டுடும், கை விட்டுடும். அப்புறம் அவங்க தோற்று போன மாதிரி நம்மளும் லைஃப்பில் தோற்றுடும். ஸோ லைஃப்பில் ஜெயிக்கணும்னா கிறிஸ்டல் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லைஃப்பில் தோக்கணும்னா கிறிஸ்டல் நம்ம பயன்படுத்த தேவை. ஸோ கிறிஸ்டல் அவ்வளோ விஷயம் இருக்குது. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த தர்மம் அதை பற்றி சொல்ல வந்தோம். இந்த தர்மத்தை வந்து கடவுள் நமக்கு எப்படி சொல்கிறாரு, எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், இறை சட்டங்கள் எல்லாமே தர்மங்கள் தான். இறை சட்டங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, தர்மத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, அது உங்களுக்கு தூக்கி போயிடும்.
தர்மத்தை ஃபாலோ பண்ண அதர்மத்தை போனால் நம்மளை யாரும் கடவுளே நினச்சா கூட தூக்க முடியாது. கடவுளே நினச்சா கூட நம்ம ஒன்றும் கைவிட முடியாது. எப்படி கடவுளே பார்த்து பாண்டவர்களை தூக்கி விட்றாரு, கௌரவர்களை விட்டாரு? பிகாஸ் அவங்க வந்து கர்மாவை ஃபாலோ பண்ணுறாங்க, தர்மாவை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணலை, ஸ்கிப் ஆகி விழுந்துட்டாங்க. எந்தெந்த இடத்துல எப்படி விழுந்தாங்கன்றது நீங்கள் மகாபாரத கதையை பார்த்தா தெரியும். எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, எதனால் விழுந்தாங்க. இதெல்லாம் இந்த புராண கதைன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் தேவையில்லை கதைன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, அதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு ட்ரூத் இருக்கு. வாழ்க்கையில நீங்க பல ஜென்மங்கள் அடிபட்டு, பல ஜென்மங்கள் உதப்பட்டு, கஷ்டப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பாடங்களை இந்த புராணங்களை இதிகாசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. கதையை கதையாக பார்க்காமல் அதில் என்ன லெசன் சொல்ல வராங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ ஆர் த வெரி லக்கி பீப்புள். அதை யாரும் கதையாகவே சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரசங்கம் பண்ணுறாங்க, கோயிலில் கதா கலாட்சேபம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் கதைகளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த கதைகள் வந்து நாம் என்ன எடுத்துக்க வேண்டிய டேக்அவே மெசேஜ் என்ன டேக்அவே மெசேஜ் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது. அதில் சொல்லிக்கிற விஷயங்கள் எல்லாமே சயின்டிஃபிக் ட்ரூத் தான். புராணங்கள் இதிகாசம் கட்டுக்கதை இல்லை. நீங்கள் திராவிட கதைக்காரங்க சொல்கிற மாதிரி அதெல்லாம் கட்டுக்கதை, புராண கதை எல்லாம் சும்மா இந்த பிராமின்ஸ் வந்து கதையாக விட்டாங்க, அதில் மக்களை ஏமாத்துறதுக்கு சீட், அது தவறான கருத்து. அது சரியாக புரிஞ்சிக்கல. புராணங்கள் இதிகாசம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், எந்த யூனிவர்சிட்டி சொல்லிக் கொடுக்காத பாடங்கள், எந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் போனாலும் கற்றுக்காத பாடங்கள், வாழ்க்கை பாடங்கள் இருக்குது. அந்த வாழ்க்கை பாடங்கள் எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் இருக்குது. அதை நீங்கள் பிடிச்சி அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி பாசிட்டிவாக போகும் பாருங்கள். அந்த ட்ரெண்ட் எப்படி போகும், பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகும். புராணங்களை இதிகாசங்களை கதைகளாக என்ன உண்மை சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் அதோட முடிச்சுக்குவோம். அஸ்வத்தாமன் வந்து அந்த வியூகத்தை வகுத்துட்டு உள்ளே போகிறார். அஸ்வத்தாமன் வந்து அந்த வியூகத்தை வகுத்துட்டு உள்ளே போகிறார். சக்கர வியூகம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் வியூகம். அது உள்ளே போயிட்டு அடிச்சுட்டு வரணும். அப்போ அது சயின்ஸ் எப்படி சொல்லி பாருங்க. இன்னைக்கு வந்து குழந்தை வரும்போது தாயினுடைய உணவுகள் வந்து குழந்தைகிட்ட ரெக்கார்ட் ஆகுது, தாயினுடைய உணவுகளை வந்து குழந்தை கேட்குது, தாயினுடைய உணவுகளை வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ் கொஞ்சம் வருடத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டு வருது. இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு இந்த இதிகாசம் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை அஸ்வத்தாமனுடைய அம்மா கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த அம்மா கேட்கும்போது தூங்கிடுறாங்க. இப்போ அவர் சொல்லும்போது அவர் சொல்ல அந்த அம்மா கேட்டுருக்காங்க. அசுத்தாமன் வயிற்றுல கருவில் இருக்கிறார். அசுத்தாமன் கருவில் வயிற்றுல இருக்காரு. அவர் சொல்ல கேட்டே இருக்காங்க. அப்படியா, அந்த சக்கரவீகம் இப்படி போகணுமா, இப்படி போகணுமா, இப்படி போகணும் சொல்றாங்க. அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓ அப்படியா அப்படியா, அது அப்படியே அந்த அசுத்தாமன் கருவில் இருந்து அது கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படியே குழந்தையிலே ரெக்கார்ட் ஆகுது. அது பாருங்க, டியூ டு பேட் கர்மா. இங்கே அது வரைக்கும் குட் கர்மா வேலை செய்யுது, பேட் கர்மா வந்து அங்கே வந்து கிறுக்காகுது. ஏதோ உட்காந்து அவங்களே அறியாமல் தூங்கிடுறாங்க. அந்த அம்மா தூங்கிடுறாங்க. தூங்கினோடனே நான் இவர் சொல்றத அந்த அம்மா வாங்கிக்கல, உள் வாங்கிக்கல. இந்த அம்மா அவர் சொல்றத உள் வாங்கிக்கல அப்படின்னும் போது அதோட லைன் வந்து கட் ஆயிடுது. நம்ம மொபைல் பேசும்போது சிக்னல் கட் ஆயிடுது இல்லைங்களா? மொபைல் பேசும்போது சிக்னல் கட் ஆகிட்டு நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கல, அவங்க பேசுறது நமக்கு கேட்கல. அப்போ நம்ம அலோன்றோம். அப்போ சிக்னல் கட் ஆகிடுச்சு போடுறது. அப்புறம் திருப்பி காலை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கால் போட்டு பேசுங்க. அதே மாதிரி அவர் சொல்ல கேட்டுகிட்டே இருக்காங்க. டியூ டு பேட் கர்மா அந்த டைம் வரும்போது அசன் தூங்கிடுறாங்க. தூங்கும்போது அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகிடுது. அப்போது போகிற வரைக்கும் அசுத்தாமன் உள்ளே போகிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆகுது. உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது சொல்ல ஆரம்பிக்கும் போது இவங்க தூங்கிடுறாங்க, நின்று போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாரு இவரு, அந்த இன்ஸ்டிங்க்ல உள்ளே போகுது, உள்ள அந்த சக்கர யுகத்தில் அப்படியே உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எப்படி வரும்னு தெரியல, மாட்டிக்கிட்டார். உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எப்படி தெரியல, மாட்டிக்கிட்டார். எப்படி? ஏன்னா அந்த டைம் அவங்க அம்மா தூங்கிடுறாங்க. இவர் சொல்கிறாரு, பட் டியூ டு பேட் கர்மா அந்த அம்மா தூங்கிடுறாங்க. பேட் கர்மா தூங்கினால அந்த விஷயம் உள்ளே போல இவர் மைண்டில் ரெக்கார்ட் ஆகுது, சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ உள்ளே போயிடுறாரு. போயிட்ட பிறகு அப்புறம் திருப்பி வந்து வெளியே வர்றார். வெளியே வரும்போது அந்த கம்யூனிகேஷன் வந்து கிடைக்கல, கட் ஆகிடும். இதுதான் வந்து அவர் பண்ணுற மிஸ்டேக். இப்போ சயின்ஸ் வந்து அதை சொல்லுதா இல்லையா? சயின்ஸ் வந்து அதை கரெக்டாக சொல்லுதா இல்லையா? சயின்ஸ் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த ரெக்கார்டு வந்து ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரெக்கார்டு ஆகிறது வந்து உள்ள இப்படி இருக்குது, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது அந்த காலத்தில் புராண இதிகாசங்களை நமக்கு கதையாக சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. கருவில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், கருவுற்ற பீரியடில் யார் யார் என்னென்ன விஷயத்தை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்களோ, என்ன பேசியிருக்காங்களோ அது அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி, நான் நிறைய கேஸை ரீசர்ச் பண்ணியிருக்கேன். அம்மா கருவுற்ற டைமில் அவங்க மனசை என்ன நினச்சாங்களோ, என்ன அந்த தாட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருந்ததோ அது எல்லாமே அந்த குழந்தையினுடைய வாய் வழியாகவே வருது. அந்த வேர்டு அப்படியே டிட்டோ வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில்
நிறைய கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேருக்கு மேலே நான் ரிவ்யூ பண்ணி எடுத்திருக்கேன். பிஹெச்டி பண்ண டைமில் ரிவ்யூ பண்ணி எடுத்திருக்கேன். தாய்மார்கள் கருவுற்ற காலங்களில் என்ன மனசு நினைச்சாங்களோ அது சம்மந்தப்பட்ட இன்சிடென்ட்ஸ், அது சம்மந்தப்பட்ட ரெக்கார்டு அந்த குழந்தையினுடைய உடம்புலையும் மனசுலையும் ஆத்மாலையும் பதிஞ்சு அதோடைய ஃபீட்பேக் இருக்குது. நல்ல விஷயங்கள் நல்லதாகவும் வருது, கெட்ட விஷயம் கெட்டதாகவும் வருது, துக்கமான விஷயங்கள் துக்கமாகவும் வருது. அதை கரெக்டாக ஃபீட் பண்ணாங்க. அப்போ அது ரெக்கார்ட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ அதுதான் நம்ம இதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ தர்மம்ன்றது நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தர்மம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம 100% நம்ம முன்னுக்கு வருவோம். ஓகே, அபிமன்யு சாரா? நான் பேர் மாற்றி சொல்லிட்டேன்னா சாரி, பட் கான்செப்ட் இதுதான். பேரை மாற்றி சொல்லிட்டேன் போல இருக்குது. சார் போட்டிருக்காரு. சார் அபிமன்யு சார், அசுத்தாமன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா? மாற்றி சொல்லிட்டேன்னா நான் மாற்றி சொல்லிட்டா சாரி, பார்த்துக்கோங்க. ரைட்டா? பட் இன்சிடென்ட் எல்லாம் சேம், அதே இன்சிடென்ட் தான். பட் நேம் ஏதோ நான் மாற்றி சொல்லிட்ட போல இருக்குது. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியாக இருந்தால் அதை கரெக்டாக போட்டுங்க. தப்பாக சொல்லிட்டுருக்கா சாரி, ஏதோ நேம் மட்டும் மாற்றி போட்டுக்கு. சார் போட்டிருக்காரு சார் அசுத்தாமன் இல்லை சார், அபிமன்யுன்னு சொல்கிறாரு. ஓகே, அந்த நேம் கரெக்ட்னா கரெக்ட் போட்டுக்கோங்க. பட் மேட்ரு கண்டென்ட் இதுதான். சொன்னதுக்கு சகோதரருக்கு நன்றி. ஓகே, அடுத்தது இதோட முடிச்சுக்கலாம். வேற எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதை நாளைக்கு பார்ப்போம். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. கர்மா கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு சாரதா சகோதரி ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அது இப்போ என் டேபிளுக்கு வரல. அது நல்ல விஷயங்கள். அதை பற்றி நாளைக்கு சகோதரி சாரதா ஒரு கோட் அனுப்பிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு 3 விஷயம் எதுவும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பற்றி நான் நாளைக்கு பேசுவோம். அதுவும் நல்ல கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பற்றி நாளைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி ஆயுத பூஜை வருது, விஜயதசமி வருது. எப்படி கொண்டாடணும், ஆயுத பூஜை எப்படி கொண்டாடணும், விஜயதசமி எப்படி கொண்டாடணும், ஏன் கொண்டாடணுன்றது நாளைக்கு நம்ம அதை பற்றி சொல்லுவோம். மற்றவங்க ட்ரெடிஷ்னலாக கும்பிட்றதுக்கும் நம்மளுடைய கர்மாந்தி ஹீலிங் ஃபாலோயர்ஸு அதை அப்ரோச் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கணும். பிகாஸ் அவங்க ட்ரெடிஷ்னலாக கும்பிடுவாங்க. ஏன் கும்பிட்றோம், எது கும்பிட்றோன்னு தெரியாது. நான் ஆயுத பூஜை பண்ணுறேன், நான் விஜயதசமி கும்பிட்றேன், ரைட்டு, ஓகே. பட் எதனால் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு பேசிக் ஃபண்டமெண்டல் தெரியாது, யாரும் சொல்கிறது. பட் நாம் அதை பற்றி நாளை மறுநாள் சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி அந்த மாதிரி நீங்கள் விஜயதசமி சரஸ்வதி பூஜை கொண்டாடுங்க. கொஞ்சம் அடிஷ்னலாக சில டிப்ஸ் கொடுக்குறோம். அதை வச்சு நீங்கள் அதை கொண்டாடுங்க. அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் போட்டிருக்கேன். இந்து மதத்தில் எல்லாமே, இந்து மதம் இல்லை, எல்லா மதங்களையுமே சொல்லுகின்ற விஷயங்களை கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அதை கரெக்டாக டீகோட் பண்ணி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும். எதுக்காக ஆயுத பூஜை கொண்டாடணும், எதுக்காக விஜயதசமி கொண்டாடணும், ஏன் அந்த 9 நாளில் கடைசி 2 நாள் அவங்க வராங்க, நவமி அன்னைக்கு ஆயுத பூஜையும் தசமி அன்னைக்கு விஜயதசமி ஏன் வராங்க அப்படின்றது நம்ம நாளைக்கு அதை பற்றி விளக்கம் சொல்லுவோம். சரியா? நாம் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். ஓகே, நன்றி. நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு
காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா, நன்றிங்க. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.